بسم الله الرحمن الرحيم أشرقت نفسي بنور من فؤادي حينما رددت يا رب العباد وانتشت روحي وصار الدمع يجري يا إلهي خذ بقلبي للرشاد أشرقت نفسي بنور من فؤادي حينما إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار வார்த்தைகள் சிறந்தது வல்லவன் ரஹ்மானின் வார்த்தை என்றும் நடைமுறைகள் சிறந்தது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறை என்றும் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளுக்கு பின்னால் மார்க்கத்தில் புதிதாக புகுத்தப்பட்டவைகள் கர்மங்களிலே மிக மோசமானவைகள் பித்அத்துகள் எல்லா பித்அத்துகளும் வழிகேடுகள் எல்லா வழிகேடுகளும் மனிதனை நரகத்துக்கு இட்டுச் செல்லும் என்று சொன்னவனாக இச்சொற்பொழுவை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, வல்லவன் ரஹ்மானின் பேரருளால் அவனுடைய மார்க்கத்தை படிப்பதற்காக வேண்டி குர்ஆன் ஹதீஸிலிருந்து ஒரு சில விடயங்களை கேட்டறிவதற்காக வேண்டி நாமெல்லாம் இந்த இடத்தில் ஒன்று கூடியிருக்கின்றோம். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் யுரிதில்லாஹு பிஹி கைரன் யுஃபக்கிஹு ஃபித்தீன். அல்லாஹ் யாருக்கு நலவை நாடுகின்றானோ அவனுக்கு மார்க்கத்திலே விளக்கத்தை கொடுப்பதாக சொன்னார்கள். எனவே ஒரு மனிதனோடு அல்லாஹ் இரக்கப்பட்டு விட்டால், ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் அருள் புரிய ஆரம்பித்து விட்டால், அவனுக்கு கொடுக்கின்ற மிகப்பெரிய பாக்கியம் அவனுடைய மார்க்கத்திலே குர்ஆன் ஹதீஸிலே விளக்கத்தையும் தெளிவையும் கொடுப்பதுதான். எனவே அந்த அடிப்படையில் என்னையும் உங்களையும் அல்லாஹ் தேர்வு செய்து இன்றைய தினமும் அவனுடைய மார்க்கத்திலிருந்து குர்ஆன் ஹதீஸிலிருந்து ஒரு சில விடயங்களை படிக்கின்ற கேட்கின்ற பாக்கியத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான் என்று சொன்னால், அந்த அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தும் முகமாக இந்த இடத்தில் என்ன சொல்லப்படுகிறது என்பதை காது தாழ்த்தி கேட்டு சொல்லப்படுகின்ற செய்திகள் குர்ஆன் ஹதீஸுக்கு நேர்பட்டு வரக்கூடிய நிலையில் முடியுமான அளவு எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் அமுல்படுத்தி, நாங்கள் எவற்றையெல்லாம் வாழ்க்கையில் அமுல்படுத்துகின்றோமோ அவைகளை பிற சகோதர சகோதரிகளுக்கு எடுத்து சொல்லிக் கொடுக்கின்ற நல்ல மனிதர்களாக வாழ்ந்து நல்லவர்களாக மரணிக்க முயற்சி செய்ய வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அதிலும் நாங்கள் இன்னொரு விடயத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய மாளிகைக்குள் இருந்து, பள்ளி வாயலுக்குள் இருந்து மார்க்கத்தை படிக்கும் பொழுது இன்னும் பலவிதமான சிறப்புகளை நானும் நீங்களும் பெற்றுக்கொள்ள முடிகின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மஜ்தமா கௌமுன் ஃபீ பைத்தின் மின் புயூத்தில்லாஹ். ஒரு கூட்டம்
அல்லாஹ்வுடைய வீடுகளில் ஒரு வீட்டிலே ஒன்று கூடி யத்லூன கிதாப் அல்லாஹ், அல்லாஹ்வுடைய வேதத்தை அவர்கள் ஓதுகின்றார்கள். வயததாரஸூனஹு பைனஹும், அதை அவர்களுக்கிடையில் படித்துக் கொள்கிறார்கள் என்று சொன்னால், இல்லா நஸலத் அலைஹிமுஸ் ஸகீனா, அவர்களின் மீது சக்கீனத் என்ற அமைதி இறங்குகிறது என்று சொன்னார்கள். வகஷியத்துஹுமுர் ரஹ்மா, அவர்களை அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து அப்படியே போர்த்திக் கொள்கிறது என்று சொன்னார்கள். வஹஃபத்துஹுமுல் மலாயிகா, அந்த சமூகத்தவர்களை மலக்குமார்கள் அப்படியே சூழ்ந்து கொள்கிறார்களாம். வதக்கரஹுமுல்லாஹு ஃபீமன் இந்தா, அல்லாஹ்விடத்தில் இருக்கின்ற மலக்குமார்களிடத்தில் பள்ளிக்குள் இருந்து மார்க்கத்தை படிக்கிற அந்த மனிதர்களை பற்றி அல்லாஹ் சிறப்பித்து பேசுவானாம். இப்படி பலவிதமான சிறப்புகள் யாருக்கு இருக்கிறதாம்? அல்லாஹ்வுடைய மாளிகைக்குள் இருந்து குர்ஆனையும் ஹதீஸையும் படிக்கிற சமூகத்துக்கு இருக்கிறதாம் என்ற செய்தியை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கும் உங்களுக்கும் சொல்லித் தருகிறார். ஏன் நான் இந்த ஹதீஸை சொல்கிறேன் என்று சொன்னால், சாதாரணமா இந்த பள்ளி குர்ஆன் ஹதீஸை பேசுகின்ற அடிப்படையில் அறியப்பட்ட ஒரு பள்ளி. இந்த பள்ளிக்கு ஜும்மாவுக்கு வந்தால் இந்த பள்ளி நிறைந்து வழியக்கூடிய ஒரு பள்ளியாகவும் இருக்கிறது. அப்படித்தானே? அப்படி இருந்தால் கூட இன்றைய தினம் ஒரு பயான் நிகழ்ச்சி இருக்கிறது, குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில் வகுப்புகள் நடக்கவிருக்கின்றன என்ற செய்திகள் பரவலாக மக்கள் மத்தியில் சென்றிருந்தாலும், இந்த இடத்துக்கு அமர்ந்து மார்க்கத்தை படிக்க வேண்டும், குர்ஆன் ஹதீஸை கேட்க வேண்டும் என்ற ஆர்வம் எத்தனை பேருக்கு வந்திருக்கிறது? நபிகளார் என்ன சொன்னார்கள்? அல்லாஹ்வுடைய மாளிகைக்குள் இருந்து மார்க்கத்தை படிக்கிற சமூகம். இதே பயான் நிகழ்ச்சியை பள்ளிக்குள் இருந்து கேட்கிற சமூகத்துக்கு என்ன மதிப்பு? பள்ளிக்கு வெளியிலிருந்து ஒளிபெருக்கினூடாக வருகிற சத்தத்தை கேட்கிற அந்த உறவுகளுக்கு அல்லாஹ்விடத்தில் என்ன மதிப்பு, என்ன சிறப்பு? நான் சொன்ன இந்த ஹதீஸை மாத்திரம் விளங்கினால் போதும், வெளியில் இருக்கிற சமூகம் எல்லாம் பள்ளிக்குள் அமர்ந்து மார்க்கத்தை படிக்க ஆரம்பித்து விடுவார்கள். எனவேதான் அந்த ஹதீஸை நான் ஆரம்பத்தில் என்னுடைய தலைப்புக்குள் செல்வதற்கு முன்னால் நான் ஞாபகப்படுத்திக் கொண்டேன். எனவே அன்பார்ந்தவர்களே, நாங்கள் வெளியிலிருந்து பயான் நிகழ்ச்சிகளை கேட்பதை விட அல்லாஹ்வுடைய மாளிகைக்குள் அமர்ந்து கேட்பதனால் பலவிதமான சிறப்புகள் இருக்கின்றன என்ற ஒரு செய்தியையும் நானும் நீங்களும் படித்தவர்களாக தலைப்புக்குள் நாங்கள் நுழைய இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, எங்களுக்கு முன்மாதிரியாக வாழ்ந்த ஒரு சமூகத்தை நானும் நீங்களும் மறந்து விட்டோமா என்ற ஒரு தலைப்பு தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த தலைப்பில் ஏன் பேசப்பட வேண்டும்? இது ஒரு கேள்விக்குறியாகத்தான் இந்த தலைப்பே அமைந்திருக்கிறது. எங்களுக்கு முன்மாதிரியாக வாழ்ந்து சென்ற ஒரு சமூகத்தை நானும் நீங்களும் மறந்து விட்டோமா? அந்த கேள்வி என்னத்தை உணர்த்துது? நம்ம எல்லாரும் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் நேசிக்கிற மாதிரி சஹாபாக்களை நேசிக்கின்றோம், நபித்தோழர்களை நேசிக்கின்றோம். யார் ஒரு முஸ்லிம் நபித்தோழர்களை நேசிக்கவில்லையோ அவன் முனாஃபிக்காக, அவன் காஃபிராக மாறிவிடுவான் என்பதில் சந்தேகம் இல்லை. அன்பார்ந்தவர்களே, சஹாபாக்களை நேசிக்கிற நானும் நீங்களும் ஏன் சஹாபாக்களை நேசிக்க வேண்டும்? அல்லாஹ்வை நேசிக்கிறதுண்டா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. அல்லாஹ் தான் என்னை படைத்தவன், அல்லாஹ் தான் என்னை வாழச் செய்பவன், அல்லாஹ் தான் என்னை மரணிக்க செய்பவன், அல்லாஹ் தான் என்னை மறுமையில் எழுப்பி விசாரணை நடத்தி சுவனத்தை தருவதற்கு அல்லது நரகத்தை தருவதற்கு சக்தி பெற்றவன். எனவே அவனை நேசிப்பதில், அவனுக்கு கட்டுப்படுவதில் ஒரு பயன்பாடு இருக்கிறது. நபிகளாரை நேசிக்கிறோம். காரணம் என்ன? எனக்கும் உங்களுக்கும் இஸ்லாத்தை கொண்டு வந்து தந்தவர்கள் அந்த நபி அவர்கள் என்ற அடிப்படையில் நபிகளாரை நேசிக்கிறோம், நபிகளாரை பின்பற்றுகின்றோம். சஹாபாக்களை ஏன் நானும் நீங்களும் நேசிக்க வேண்டும்? அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, இப்படி ஒரு கேள்வி கேட்டால் சுருக்கமான பதில் என்ன தெரியுமா? இன்றைக்கு நானும் நீங்களும் முஸ்லீம்களாக இருப்பதற்கு, இன்றைக்கு நானும் நீங்களும் மூமீன்களாக இருப்பதற்கு நபிகளார் கொண்டு வந்த அல் குர்ஆனை கையிலே வைத்து நபிகளாருடைய போதனைகளாகிய புகாரி, முஸ்லிம், அபூதாவுது, திர்மிதி, நசாயி இன்ன பிற ஹதீஸ் கிதாபுகளை எல்லாம் கையிலே வைத்து நபிகளாருடைய வாழ்க்கை வழிமுறை அப்படியே பார்க்கின்ற பாக்கியம் எதனால் கிடைத்தது தெரியுமா? அந்த சஹாபாக்களின் மூலம் தான் கிடைத்தது. அந்த சஹாபாக்கள் செய்த தியாகம், அந்த சஹாபாக்கள் ஓட்டிய இரத்தம்,
அந்த சஹாபாக்கள் சிந்திய வியர்வை, அந்த சஹாபாக்கள் செலவழித்த பொருளாதாரம், அந்த சஹாபாக்கள் தன்னுடைய வாழ்க்கையை கழித்த முறை இன்றைக்கு நானும் நீங்களும் முஸ்லிம்களாக இருப்பதற்கு காரணமாக இருக்கிறது என்பதை மறந்து விடக்கூடாது. எனவே இன்றைக்கு நானும் நீங்களும் முஸ்லீமாக இருப்பதற்கு, குர்ஆனையும் ஹதீஸையும் பார்ப்பதற்கு காரணமாக இருந்த அந்த சமூகத்தை நேசிக்க வேண்டுமா, நேசிக்க கூடாதா? எனவே அன்பார்ந்தவர்களே, அவர்கள் நேசிக்கப்பட வேண்டியவர்கள், அவர்கள் முன்மாதிரிகளாக எடுக்கப்பட வேண்டியவர்கள் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. அல்லாஹ் அல் குர்ஆனிலே எப்படி சொல்லி காட்டுகிறான்? 9வது அத்தியாயம் 100வது வசனம் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், வஸ்ஸாபிகூனல் அவ்வலூன மினல் முஹாஜிரீன வல் அன்சார், முஹாஜிர்களிலிருந்தும் அன்சாரிகளிலிருந்தும் முதன்மையாக இருந்தவர்கள், முந்திக் கொண்டவர்கள், வல்லதீன தபஊஹும் பிஇஹ்சான், அவர்களுக்கு பின்னால் அவர்களை முறையாக பின்பற்றி வந்தவர்கள், அவர்களை துயர்ந்து வந்தவர்கள், ரதியல்லாஹு அன்ஹும் வரது அன், அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொண்டான், அல்லாஹுவை அவர்கள் பொருந்திக் கொண்டார்கள். வ அத்தலஹும் ஜன்னாத்தின் தஜ்ரி தஹ்தஹல் அன்ஹார், அவர்களுக்கு சுவனங்கள் இருக்கின்றன, அந்த சுவனங்களுக்கு கீழால் ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கின்றன, அவர்கள் அந்த சுவனத்தில் நிரந்தரமாக இருப்பார்கள் என்ற செய்தியை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அன்பாண்டவர்களே, இந்த குர்ஆன் வசனம் 3 சாராரை பற்றி பேசுகின்றது. 3 சாராரை பற்றி பேசுகின்றது. ஒரு சாரார் யார்? முஹாஜிர்களில் முதன்மையானவர்கள், தன்னுடைய சொந்த நாட்டை விட்டுவிட்டு, சொந்த பொருளாதாரத்தை தூக்கி எறிந்துவிட்டு, சொந்த பந்தங்கள், குடும்ப உறவுகள், தோழமைகள் எல்லாவற்றையும் தூக்கி எறிந்துவிட்டு அல்லாஹ்வுக்காக ஹிஜ்ரத்து போனவர்களில் முதன்மையானவர்கள். வல் அன்சார், அன்சாரிகளில் முதன்மையானவர்கள். மக்காவிலிருந்து முஹாஜிர்கள் வருகிற பொழுது, நபிகளார் வருகிற பொழுது அவர்களுக்கு கரம் கொடுத்து, அவர்களுக்கு உதவி செய்து, அவர்களுக்கு பாதுகாப்பாக இருந்து இஸ்லாம் வளர்வதற்கு காரணமாக இருந்த முன்னோடிகள். அவர்கள் 2 சாரார். 3வது சாரார் என்ன தெரியுமா? வல்லதீன தபஊஹும் பிஇஹ்சான், அவர்களுக்கு பின்னால் அவர்களை பின்பற்றி வந்தவர்கள். எப்படி? பிஇஹ்சான், முறையாக, நானும் நீங்களும் நினைத்த மாதிரி அல்ல, முறையாக பின்பற்றியவர்கள். இந்த 3 சாராரும் அல்லாஹ்வுடைய பொருத்தத்துக்குள்ளானவர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். நாங்கள் எந்த அணியில இருக்கிறோம்? நாங்கள் எந்த அணியில இருக்கிறோம்? அந்த அன்சாரிகளும் முஹாஜிர்களும் எப்படி இஸ்லாத்தை பாதுகாப்பதற்காக, இஸ்லாத்தை வளர்ப்பதற்காக எப்படி பாடுபட்டார்களோ, எப்படி முயற்சி செய்தார்களோ, அந்த அடிப்படையில் நாங்களும் என்ன செய்ய வேண்டும்? அவர்களை துயர்ந்து செல்ல வேண்டும், அவர்களுக்கு பின்னால் போக வேண்டும். இதிலே நாங்கள் மிக முக்கியமான ஒரு விடயத்தை விளங்க வேண்டும். இந்த இடத்தில் அல்லாஹ் சொல்கிற விடயம் வல்லதீன தபஊஹும் பிஇஹ்சான், அவர்களுக்கு பின்னால் அவர்களை பின்தொடர்ந்தவர்கள். இந்த வசனத்தை வச்சு நிறைய பேர் சஹாபாக்களை பின்பற்ற வேண்டும் என்ற ஒரு அர்த்தம் எடுக்கிறார்கள். அப்படி அல்ல. அவர்கள் இந்த இஸ்லாத்தை பாதுகாக்கிற விடயத்திலும், குர்ஆன் சுன்னாவை பாதுகாக்கிற விடயத்திலும், குர்ஆன் சுன்னாவை நடைமுறைப்படுத்துகிற விடயத்திலும், இஸ்லாத்தை பின்னால் வருகிற சமூகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கிற விடயத்திலும் எப்படி தூய்மையாக, எப்படி இஹ்லாஸாக நடந்து கொண்டார்களோ அதுபோன்று நடப்பதுதான் யார்? பின்னால் வருகின்ற 3வது சாராரின் கடமை. அவர்களை மார்க்கத்தில் ஒரு 3வது ஒரு ஆதாரமாக அல்லது 4வது ஒரு ஆதாரமாக வச்சு செய்யறதை இஸ்லாம் சொல்லித்தரல என்பதையும் இந்த வசனத்தின் ஒரு பகுதியாக என்ன செய்து கொள்ள வேண்டும்? நானும் நீங்களும் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவே அன்பாண்டவர்களே, நாங்கள் எல்லோரும் இன்றைக்கு உலகத்தில் வாழ்பவர்களும் சரி, கியாமத்து நாள் வரைக்கும் உள்ள இஸ்லாமிய சமூகமும் சரி, இந்த 3வது அணியில் தான் இடம்பெறுவார்கள். எனவே எங்களை பொறுத்தவரையில் நாங்கள் எப்படி தெரியுமா இருக்க வேண்டும்? அன்சாரிகளான, முஹாஜிர்களான அவர்களை பின்பற்றுபவர்களாக இருக்க வேண்டும். எந்த விஷயத்தில்? இஸ்லாத்தை பாதுகாப்பதிலும், இஸ்லாத்தை நடைமுறைப்படுத்துவதிலும், பின்னால் வருகிற சமூகத்துக்கு இஸ்லாத்தை சரியாக கொண்டு போய் சேர்க்கிற விடயத்திலும் அவர்களை முன்மாதிரியாக பெற வேண்டிய ஒரு கடமை எங்களுக்கு இருக்கிறது என்பதை நானும் நீங்களும் விளங்கிக் கொள்ள வேண்டும். அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, இதே விடயத்தை அல்லாஹ் அவர்களுடைய பண்புகளோடு சேர்த்து 59வது அத்தியாயம் 9வது வசனத்தில் இப்படி சொல்லி காட்டுகிறான். லில் ஃபுகராயில் முஹாஜிரின் அல்லதீன உக்ரிஜூ மின் தியாரிஹிம் வ அம்வாலிஹிம் யப்தகூன ஃபத்லம் மினல்லாஹி வ ரிதுவானா. முஹாஜிர்கள் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா?
அல்லதீன உஹ்ரிஜூ மின் தியாரிஹிம், தங்களுடைய வீடுகளிலிருந்து வெளியேற்றப்பட்டவர்கள், வ அம்வாலிஹிம், தங்களுடைய பொருளாதாரங்களை விட்டும் விரட்டி அடிக்கப்பட்டவர்கள். என்ன செய்தார்கள்? தன்னுடைய வீடுகளிலிருந்து வெளியேற்றப்பட்டார்கள், பொருளாதாரங்களை விட்டும் விரட்டி அடிக்கப்பட்டார்கள். அவர்கள் என்ன தெரியுமா எதிர்பார்த்தார்கள்? எல்லாவற்றையும் இழந்துவிட்டு யப்தகூன ஃபத்லம் மினல்லாஹி வரிதுவானா, அவர்கள் எதிர்பார்த்தது உலகத்தின் பொருளாதாரத்தை அல்ல, உலகத்தின் சந்தோஷங்களை அல்ல, உலகத்தின் ஆசா பாசங்களை அல்ல, மாறாக அவர்கள் எதிர்பார்த்தது யப்தகூன ஃபத்லம் மினல்லாஹி வரிதுவான், அவர்கள் அல்லாஹ்வுடைய சிறப்பையும் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தையும் எதிர்பார்த்தார்களாம். அல்லாஹு அக்பர். அன்பாண்டவர்களே, இந்த ஒரு பண்பு மட்டும் இருந்தால் போதும் நானும் நீங்களும் நல்லவர்களாக வாழ்வதற்கு. இந்த ஒரு பண்பு, எந்த பண்போ? இந்த உலகம், இந்த உலகத்தின் இன்பம், இந்த உலகத்தின் சந்தோஷம் எங்களுக்குரிய நோக்கம் அல்ல. நாங்கள் அதை எதிர்பார்த்து வாழ்பவர்கள் அல்ல. நாங்கள் எதை எதிர்பார்த்து வாழ்பவர்கள்? யப்தகூன ஃபத்லம் மினல்லாஹி வரிதுவானா, அல்லாஹ்வுடைய ஃபத்ல் சிறப்பையும் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தையும் எதிர்பார்த்து வாழுகின்ற அந்த பண்பு யாரிடத்தில் இருந்தது? யாரிடத்தில் இருந்தது? அந்த சஹாபாக்களிடத்தில் இருந்தது. அந்த பண்பு இன்றைக்கு இருக்குதா எங்கள்கிட்ட? பொருளாதாரத்தை திரட்டுகின்றோம், பொருளாதாரத்தை திரட்டக்கூடிய நேரத்தில் வட்டி குறுக்கே வருகிறது, வட்டி குறுக்கே வருகிறது. என்ன தெரியுமா யோசிக்கிறோம்? வட்டி என்ற ஹராத்தை விட்டால் லாபம் கிடைக்காது, எனவே வட்டி எடுக்கிறோம். பாருங்கள், அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை எதிர்பார்க்க வேண்டிய நானும் நீங்களும் அல்லாஹ்வுடைய கோபம் கிடைத்தாலும் பரவாயில்லை, உலக லாபம் எனக்கு தேவை என்று போகிறோம். பாருங்கள், சஹாபாக்கள் எப்படி இருந்தார்கள்? உலகத்தை தூக்கி எறிந்தார்கள், அல்லாஹ்வுடைய பொருத்தம் வேண்டும் என்று போனார்கள். அன்பார்ந்தவர்களே, கொடுக்கல் வாங்கல் செய்கிறோம். ஒருத்தனை ஏமாத்தினா 10 ரூபா கிடைக்கும், ஒருத்தனை ஏமாத்தினா 10 ரூபா கிடைக்கும். அன்பார்ந்தவர்களே, என்ன செய்கிறோம்? பஜாருக்கு போனா ஒவ்வொரு சாமானும் பல வகையான முறையில் வந்திருக்குது. ஃபர்ஸ்ட் குவாலிட்டி இருக்குது, செகண்ட் குவாலிட்டி இருக்குது, தேர்ட் குவாலிட்டி இருக்குது. அப்படித்தானே? தேர்ட் குவாலிட்டி சாமானை கொண்டு வந்து வச்சுக்கிட்டு அல்லாஹ்வின் மீது சத்தியமா பயப்படாம எடுங்க, இது ஒரிஜினல் குவாலிட்டி. அப்படித்தானே? அன்பார்ந்தவர்களே, அடுத்தவனை ஏமாற்றி 10 ரூபாவை எடுப்பது நானும் நீங்களும் யோசிக்கவில்லை. இதனால் அல்லாஹ்வுடைய கோபம் கிடைக்குமே, இதனால் அல்லாஹ்வுடைய சாபம் கிடைக்குமே, நானும் நீங்களும் யோசிக்கவில்லை. அன்பார்ந்தவர்களே, எப்படி யோசித்திருந்தால் எனக்கு இந்த 10 ரூபாய் நோக்கம் அல்ல, இந்த 10,000 ரூபாய் நோக்கம் அல்ல, இந்த 10 லட்சம் நோக்கம் அல்ல, இவைகள் தூக்கி எறியப்பட்டாலும் அல்லாஹ்வுடைய பொருத்தம் கிடைக்கிறதா அது போதும் என்ற உணர்வு வந்தால், அன்பார்ந்தவர்களே, நானும் நீங்களும் நல்லவர்களாக வாழ்வதற்கு அது மட்டும் காரணமாக இருக்கும். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, மனிதனுக்கு என்ன ஆசை? காணி பூமி கொஞ்சம் கூடணும், சொத்து செல்வம் கொஞ்சம் கூடணும், இப்படித்தானே? அதுக்காக எதையும் செய்ய தயார். அடுத்தவண்ட காணியில ஒரு அடிய பிடிக்கணும், அடுத்தவண்ட காணியில ஒரு அடிய பிடிக்கணும், லேசான வேலை. அப்படித்தானே? ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், லஅனல்லாஹு மன் கய்யர மனாரல் அர்தி, பூமியின் அடையாள சின்னங்களை, மாஹிமை என்று சொல்லுவோம் பாருங்க, மாஹிமை, அதை மாற்றுபவனுக்கு அல்லாஹ்வுடைய சாபம் இருக்கிறது என்று சொன்னார்கள். நமக்கு அது பிரச்சனையே இல்லை. ஏன்? வேலியை கொஞ்சம் வளைச்சி நாட்டுறது, வேலியை கொஞ்சம் வளைச்சி நாட்டுறது, காலப்போக்கில் நேராக்கினா ஆட்டோமேட்டிக்கா ஒரு அடி என்ன செஞ்சிடும்? நம்மட காணியுள்ளுக்கு வந்துடும். இந்த நேரத்தில் யோசிக்கிறது இல்லை, இந்த வேலையை செய்தால் அல்லாஹ்வுடைய கோபம் கிடைக்குமே, அல்லாஹ்வுடைய சாபம், யாரும் யோசிக்கிறது இல்லை. அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, என்ன தெரியுமா காரணம்? எங்களுடைய முழு நோக்கமும் முழு ஆசையும் உலகத்தை அடைவதாக இருக்கிறது. அந்த உத்தமர்கள், எங்களுடைய முன்னோடிகள், அந்த சஹாபாக்களுடைய முழு நோக்கமும் என்ன தெரியுமா? இந்த உலகம் தூக்கி எறியப்பட்டாலும் பரவாயில்லை, மறுமை கிடைக்க வேண்டும் என்று வாழ்ந்தார்கள், அல்லாஹ்வுடைய பொருத்தம் கிடைக்க வேண்டும். இந்த அடிப்படை எல்லாத்திலும் முடிங்க, எல்லாத்திலும் முடிங்க, நானும் நீங்களும் சந்தோஷமா வாழ்வதற்கு அது காரணமா இருக்கும். அன்பார்ந்தவர்களே, சுஹைபுர் ரூமி ரலியல்லாஹு அன்ஹு, சுஹைபுர் ரூமி ரலியல்லாஹு அன்ஹு மிகப்பெரிய பணக்காரன் மக்காவிலே. அவர் ரோம் தேசத்திலிருந்து வந்தவர். வரும்பொழுது எப்படி வந்தார்? பிச்சைக்காரனாக, எந்த பொருளாதார வசதியும் இல்லாமல் வந்தவர். மக்காவுக்கு வந்து பெரிய பணக்காரனாக மாறினார், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். இப்பொழுது மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து போக வேண்டும். இந்த நேரத்தில் அவர் ஹிஜ்ரத் செய்து போகக்கூடிய நேரம் மக்கா முஸ்ரிக்குகள் வந்தார்கள், அவரை பிடித்துக் கொண்டார்கள். சுஹைபே, நீங்கள் வரும் பொழுது பிச்சைக்காரனாக ஏழையாக வந்தீர்,
உங்களுடைய சொத்துக்கள் எல்லாம் மக்காவில் சம்பாதித்தது, நீங்கள் ஹிஜ்ரத்து போக வேண்டுமா, அந்த சொத்தை எல்லாம் விட்டுட்டு தான் போக வேண்டும் என்று சொன்னார்கள். அன்பார்ந்தவர்களே, எவ்வளவு பெரிய ஒரு சோதனை என்று பாருங்கள், எவ்வளவு பெரிய ஒரு சோதனை என்று பாருங்கள். மக்காவை விட்டு போக வேண்டுமா, சொத்தை எல்லாம் தந்து விட்டு போ என்று சொன்னார்கள். அவர் திருப்பி கேட்டார், சொத்தை எல்லாம் தந்தால் விடுவீர்களா, சொத்தை எல்லாம் தந்தால் விடுவீர்களா? ஆம் விடுவோம். அப்படி என்றால் என்னுடைய சொத்துக்கள் இன்ன இடத்தில் இருக்கின்றன, அனைத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள். அன்பார்ந்தவர்களே, எல்லா சொத்தையும் கொடுத்து விட்டு வெறும் கையோடு உடுத்த ஆடையோடு மதீனாவை நோக்கி போகிறார்கள். சுஹைபை கண்ட நபிகளார் என்ன சொன்னார்கள் தெரியுமா? என்ன சொன்னார்கள் தெரியுமா? ரபிஹ சுஹைப், அப்படிதான் சொன்னார்கள். சுஹைப் லாபம் அடைந்து விட்டார், சுஹைப் லாபம் அடைந்து விட்டார். அந்த சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு மர்மையை சரியா நம்பினவங்க, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை சரியாக எதிர்பார்த்தவர்கள், சரியா சொன்னாங்க. நம்மாண்டா என்ன சொல்லுவோம் தெரியுமா? என்னங்க இது, எல்லாம் இழந்துட்டு வார என்னைய பார்த்து நக்கலா அடிக்கிறீங்கன்னு கேட்டிருப்போம். இப்படிதானே, எல்லாம் இழந்துட்டு வந்திருக்கிறேன், லாபம் அடைஞ்சிட்டார் என்று சொல்லி நக்கலா அடிக்கிறீங்கன்னு கேட்டிருப்போம். அவ்வளவுதான் நம்ம அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் விளங்கினது. அப்படித்தானே அன்பார்ந்தவர்களே? ஹராத்தை விட்டு ஹலாலை மாத்திரம் செய்வதனால் கொஞ்சம் லொஸ்ட் ஆகுவோமா? அதை சுமக்க ரெடி இல்லை நானும் நீங்களும், அதை சுமந்து கொள்ள நானும் நீங்களும் தயார் இல்லை. அல்லாஹ்வுக்காக அல்லாஹ்வுடைய தூதருக்காக வாழ்ந்தால் கொஞ்சம் இன்பம் குறையுமா? உலகத்தில் இன்பம் குறையத்தான் செய்யும், உலகத்தில் இன்பம் குறையத்தான் செய்யும். அல்லாஹ்வுக்காக வாழும் பொழுது, அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றி வாழும் பொழுது நிச்சயம் சோதனைகளை சந்திப்போம். விளங்குதா அன்பார்ந்தவர்களே? ஆனா நம்ம தயார் இல்லை. சஹாபாக்கள் எப்படி இருந்தார்கள்? இழந்தார்கள், ஆனால் அதை லாபமாக பார்த்தார்கள். எங்கே லாபம்? உலகத்தில் அல்ல, மறுமையில் லாபமாக பார்த்தார்கள். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, இப்படி வரலாற்று செய்திகள், வரலாற்று நிகழ்வுகள் நிறைய சொல்லலாம். நோக்கம் என்ன தெரியுமா? அந்த சஹாபாக்கள் முழுக்க முழுக்க யப்தகூன ஃபத்லம் மினல்லாஹி வரிதுவானா, அல்லாஹ்வுடைய சிறப்பையும் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தையும் எதிர்பார்த்து வாழ்ந்தார்கள். அதனால் அவர்களுக்கு இந்த உலகத்தை தூக்கி வீசுறதெல்லாம் பெரிய ஒரு காரியமாக இருக்கவில்லை. வயன்சுரூனல்லாஹ வரசூலஹு, அடுத்தது என்ன தெரியுமா செஞ்சாங்க? அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் உதவி செய்பவர்களாக இருந்தார்கள். இது யாருக்குள்ள பண்பு? இது யாருக்குள்ள பண்பு? முஹாஜிர்களுக்குள்ள பண்பு. அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் உதவி செய்பவர்களாக இருந்தார்கள். முதலாவது பண்பு என்ன? நம்ம எடுக்க வேண்டியது, விளங்குதா? அந்த முன்மாதிரிகள்கிட்ட இருந்து நம்ம பெற வேண்டிய பாடம், அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் உதவி செய்பவர்களாக இருந்தார்கள். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். நம்ம அல்லாஹ்வுக்கு எந்த அளவு உதவி செய்கிறோம், அல்லாஹ்வுடைய தூதருக்கு எந்த அளவு உதவி செய்கிறோம்? சஹாபாக்கள் நபிகளார் உயிரோடு இருக்கும் பொழுது அவர்களுக்கு உதவி செய்தார்கள். அப்படித்தானே? சுமையா ரலியல்லாஹு அன்ஹா, யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு, அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு, இந்த மூன்று பேரும் ஒரு குடும்பம். யாசிர் வாப்பா, சுமையா ரலியல்லாஹு அன்ஹா உம்மா, அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு மகன். இந்த மூன்று பேரும் ஒரு கஷ்டவாளி குடும்பத்தில் அடிமைத்தன வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள். எப்படி தெரியுமா அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் உதவி செய்தார்கள்? அன்பார்ந்தவர்களே, கடுமையாக கொடுமைப்படுத்தப்பட்டார்கள். சுடுமணலில் படுத்தி வைக்கப்பட்டு பாராம் கற்கள் அவர்களுடைய நெஞ்சுக்கு மேலால் தூக்கி வைக்கப்பட்டன. எதற்கு தெரியுமா? சுடுமணல்ல படுக்க வைக்கப்பட்ட உடனே என்ன நடக்கும்? அதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையா நம்ம யோசிப்போம். நீங்க சவுதியில போய் பாருங்க, உம்ராவுக்கோ ஹஜ்ஜிக்கோ போனா கடுமையான சூடடிக்கிற லுகர் நேரம் இருக்கு பாருங்க, செருப்ப கலட்டிட்டு கொஞ்சம் பாலைவனத்தில் நடந்து பாருங்க, உங்களுக்கு விளங்கும் அந்த மணல் சூடு எப்படி. வரலாற்று ஆசிரியர்கள் பதிவு செய்கிறார்கள், ஒரு மாமிசத்துண்டை தூக்கி அந்த மணலில் போட்டால் அது அப்படியே வெந்துவிடும் என்று சொல்கிறார்கள், வெந்துவிடும் என்று சொல்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, அதனால தான் சூடு அடிக்கிற போது அந்த பக்கம் இந்த பக்கம் திரும்பிடாம இருக்க ஒரு பெரிய பாறாங்கல்லை தூக்கி வைப்பார்களாம். இந்த கட்டத்தில் எல்லாம் அவர்களுக்கு ஒரு வேலையை செஞ்சிருக்கலாம். என்ன தெரியுமா? ஒன்றும் தேவையில்லை, அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் ஏசி இருந்தா போதும், விடுதலை செய்திருப்பார்கள், விடுதலை செய்திருப்பார்கள், நிம்மதியாக சந்தோஷமாக வாழ்ந்திருக்கலாம். ஆனால் அவர்களுடைய முழு நோக்கம் என்ன தெரியும்? முஹாஜிர்களுடைய நோக்கம் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் சேவை செய்ய வேண்டும், உதவி செய்ய. அதனால படாத பாடுபட்டாங்க. சுமையா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கொலை செய்யப்பட்டார்கள். இஸ்லாத்துக்காக முதலாவது உயிர் தீர்த்த ஒரு பெண்மணி என்று சொன்னால் அது சுமையா ரலியல்லாஹு அன்ஹா. அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு கடுமையாக கொடுமை செய்யப்பட்டார்கள். அவர்களை நோக்கி வைக்கப்பட்ட கோரிக்கை என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதருக்கு நீ ஏசு,
அல்லாஹ்வுடைய தூதருக்கு நீ ஏசு, உன்னை விடுதலை செய்கிறோம். ஒரு கட்டம் வேதனை தாங்க முடியல, தாங்க முடியாமல் என்ன தெரியுமா சொன்னார்கள்? அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஏசினார்கள், விடுதலை செய்தார்கள், ஓடோடி போனார்கள், அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் போனார்கள். போய் சொன்னார்கள், அல்லாஹ்வின் தூதரே, கொடுமை தாங்க முடியாமல், வருத்தம் தாங்க முடியாமல் உங்களுக்கு ஏசி விட்டேன் அல்லாஹ்வின் தூதரே, அல்லாஹ்வுடைய மன்னிப்பு இருக்கிறதா என்று கேட்டார்கள். அல்லாஹு அக்பர்! என்ன கவலை சகோதரர்களே, என்ன பயம் சகோதரர்களே. இன்னைக்கு நானும் நீங்களும் பச்சை பச்சையா குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் முரணா நடக்கலையா? ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையை குழி தோண்டி புதைக்கலையா? நம்ம செய்யற வேலையால இவனெல்லாம் ஒரு முஸ்லிமான்னு கேட்கிற நிலைமையில இஸ்லாத்தை கொண்டு போய் நடுத்தருவுல விடலையா? நம்ம இப்படித்தானே அன்பார்ந்தவர்களே? இஸ்லாம் நாகரீகத்தை போதித்து தந்த மார்க்கம், இஸ்லாம் ஒழுக்க விழுமியங்களை போதித்து தந்த மார்க்கம், இஸ்லாம் முழு மனித சமூகத்துக்கும் தேவைப்பட்ட அற்புதமான பண்புகளை போதித்து தந்த மார்க்கம். நானும் நீங்களும் செய்யற ஒரு சில வேலைகளால எனக்கும் உங்களுக்கும் எச்சி விழுகிறது. பாரு முஸ்லிமாம், இஸ்லாத்தை பாரேண்டு அடுத்தவன் ஏசுகின்ற அளவுக்கு நடக்கிறோமே சகோதரர்களே. ஒரு நாளையில கவலை வந்திருக்குதா? நான் செய்யற வேலையால இஸ்லாத்தை ஏசுகின்றார்களே, இஸ்லாம் விமர்சிக்கப்படுகிறதே, ஒரு நாளையில கவலைப்பட்டிருக்கிறோமா? ஒரு நாளையில ஒரு சொட்டு கண்ணீர் வடிச்சிருக்கிறோமா? அன்பார்ந்தவர்களே, அந்த அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு கடுமையாக கொடுமைக்குட்படுத்தப்பட்டவர்கள் தாங்க முடியாம ஏசிட்டாங்க. ஆனாலும் மனசு பொறுக்கல்ல, ஆனாலும் உள்ளம் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஓடோடி சென்றார்கள் நபிகளாருடைய மஜ்லிஸுக்கு. அல்லாஹ்வின் தூதரே, வேதனை தாங்க முடியாமல் ஏசிவிட்டேன், எனக்கு மன்னிப்பு இருக்கிறதா என்று கேட்டார்கள். அல்லாஹ் உடனே அல் குர்ஆன் வசனத்தை இறக்கினான். உடனே அல் குர்ஆன் வசனத்தை இறக்கினான். யாரெல்லாம் நிர்பந்திக்கப்பட்ட நிலையில் உள்ளத்தில் ஈமான் நிறைந்திருக்கும் நிலையில் குஃப்ருடைய வார்த்தைகளை மொழிகிறார்களோ அவர்களை அல்லாஹ் குற்றம் பிடிக்க மாட்டான் என்ற வசனத்தை இறக்கி அம்மாருக்கு அல்லாஹ் ஆறுதல் கொடுத்தான். நபிகளார் சொன்னார்கள், அம்மாரே, திருப்பியும் இதே நிலை உங்களுக்கு வந்தால் எனக்கு ஏசுவீராக என்று சொல்லி அனுப்பினார்கள். அல்லாஹு அக்பர்! அன்பார்ந்தவர்களே, முன்மாதிரி எங்க இருக்கிறது? முன்மாதிரி எங்கே இருக்கிறது? அவர்கள் வாழ்ந்தது சந்தோஷமான வாழ்க்கை அல்ல, நிம்மதியான வாழ்க்கை அல்ல, மகிழ்ச்சியான வாழ்க்கை அல்ல. கடுமையான பிரச்சனைகளுக்கும் கடுமையான நெருக்கடிகளுக்கும் முகம் கொடுத்த நிலையில் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் சேவை செய்வதுதான் ஒரே நோக்கம் என்று வாழ்ந்தார்கள். பாருங்கள், எனக்கும் உங்களுக்கும் எவ்வளவு நிம்மதி, எவ்வளவு சந்தோஷம், எவ்வளவு மகிழ்ச்சி. நானும் நீங்களும் இஸ்லாத்துக்காக செய்தது என்ன, அல்லாஹ்வுக்காக செய்தது என்ன, அல்லாஹ்வுடைய தூதருக்காக செய்தது என்னவென்று கொஞ்சம் உள்ளத்தில் கை வைத்து கேட்டு பார்த்தால், அன்பார்ந்தவர்களே, நாமெல்லாம் அந்த சஹாபாக்களை முன்னோடிகளாக எடுத்திருக்கிறோமா, அவர்களை பின்பற்றி நடக்கிறோமா என்பதை புரிந்து கொள்ள முடியும். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அப்படி அவர்களுடைய பண்பை சொன்ன அல்லாஹ் உலாயிக ஹுமுஸ் ஸாதிகூன், அவர்கள்தான் உண்மையாளர்கள், அவர்கள்தான் உண்மையான மூமின்கள் என்று அவர்களுக்கு சர்டிபிகேட் கொடுத்துட்டான். அடுத்தது அன்சாரிகள். அவர்களுடைய பண்பு எப்படி இருந்தது சகோதரர்களே? அற்புதமான பண்பு. அந்த பண்பு என்னிடத்திலும் உங்களிடத்திலும் இருந்தால் முஸ்லிம் சமூகத்தில் பிரச்சனை வராது, முஸ்லிம் சமூகத்தில் வீண் சண்டை சச்சரவு வராது, முஸ்லிம் சமூகம் இவ்வளவு கேவலப்பட வேண்டிய அவசியமும் இல்லை. என்ன பண்பு? வல்லதீன தபவ்வஉத் தார வல் ஈமான மின் கப்லிஹிம், முஹாஜிர்களுக்கு முன்னாலேயே ஈமான் கொண்டு மதீனா என்ற ஊரையும் பெற்றிருந்த அந்த சமூகம் எப்படி இருந்தார்களாம்? யுஹிப்பூன மன் ஹாஜர இலைஹிம், தன்னிலை நோக்கி ஹிஜ்ரத் செய்து வந்தவர்களை நேசித்தார்களாம். இந்த பண்பை நல்லா விளங்கிக்கங்க. ஒரு ஈமானிய சமூகத்துக்கு, ஒரு இஸ்லாமிய சமூகத்துக்கு இருக்க வேண்டிய மிக முக்கியமான பண்பு என்ன தெரியுமா? அந்த சஹாபாக்கள் இருந்து நாங்க பெற வேண்டிய பாடம். யுஹிப்பூன மன் ஹாஜர இலைஹிம், வேறு நாடுகளிலிருந்து இஸ்லாத்துக்காக ஹிஜ்ரத் செய்து வந்தார்கள் பாருங்கள், அவர்களை நேசிப்பவர்களாக இருந்தார்களாம். வலா யஜிதூன ஃபீ சுதூரிஹிம் ஹாஜத்தம் மிம்மா ஊது, அவர்களுக்கு கொடுக்கப்பட்டதில் எந்த தேவையும் காணவில்லையாம். அன்பார்ந்தவர்களே, இது மிக முக்கியமான பண்பு. இஸ்லாமிய சமூகம் சந்தோஷமாக வாழ்வதற்கும், இஸ்லாமிய சமூகம் நிம்மதியாக வாழ்வதற்கும் இந்த பண்பு இருக்குதல்லவா, மிக முக்கியமாக தேவை. என்ன? யுஹிப்பூன மன் ஹாஜர இலைஹிம். நம்ம சொல்லுவோம் வந்தான் வருத்தாண்டு சொல்லுவோம் பாருங்க, வந்தான் வருத்தான் என்று. அன்சாரிகளை பொறுத்தவரையில் முஹாஜிர்கள் யார் தெரியுமா? வந்தான் வருத்தான், வந்தான் வருத்தான். ஒரு வார்த்தையில சொல்றதாக இருந்தா, நம்ம கிட்ட வந்தான் வருத்தானுக்கு என்ன நிலைமை? அவன் முன்னேறத பார்த்தா நெஞ்சி பத்தும், அப்படித்தானே?
அடுத்தவன் முன்னேறத பார்த்தா கேஸ்ட்ரிக் வந்துடும், அப்படித்தானே? குடல் எரிஞ்சி எரிஞ்சி வவுறு பத்தி பத்தி அடுத்தவன் முன்னேறானே, எப்படிடா அவனை வீழ்த்துறது, இதுதான் நோக்கமா இருக்கும். அன்பார்ந்தவர்களே, அந்த அன்சாரிகள் எப்படி தெரியுமா இருந்தார்கள்? அடுத்தவனுக்கு கொடுக்கிறத பார்த்து உள்ளத்தால் சந்தோஷப்பட்டார்கள், உள்ளத்தால் சந்தோஷப்பட்டார்கள். எந்த அளவுக்கு தெரியுமா? உங்களுக்கு தெரியும், மக்காவிலிருந்து முஹாஜிர்கள் மதீனாவுக்கு சென்றவுடனே நபிகளார் முதலாவது செய்த வேலை என்ன தெரியுமா? அன்சாரி நபி தோழர்களையும் முஹாஜிர் தோழர்களையும் தற்காலிக சகோதரர்களாக ஆக்கினார்கள், தற்காலிக சகோதரர்களாக ஆக்கினார்கள். அந்த கட்டத்தில் சஅத் ரலியல்லாஹு அவர்களும் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அவர்களும் தோழர்களாக ஆக்கப்பட்டார்கள், தோழர்களாக ஆக்கப்பட்டார்கள். நடந்த நிகழ்வை பாருங்க, எப்படி அற்புதமான இஸ்லாமிய சமூகத்துக்கு தேவைப்படுகின்ற அற்புதமான பண்பு அவர்கள்ட்ட காணப்பட்டது பாருங்க. சஅத் ரலியல்லாஹு அன்ஹு உடனே என்ன தெரியுமா சொல்றாங்க? அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃபை பார்த்து சொன்னாங்க, அப்துர் ரஹ்மானே, இதோ இருக்கிற சொத்து செல்வங்கள் சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அந்த சஹாபாக்கள் எங்களுடைய முன்மாதிரிகள் என்று சொன்னால், எங்களுடைய முன்னோடிகள் என்று சொன்னால், அவர்களுடைய வாழ்விலிருந்து நாங்கள் பெற வேண்டிய பாடங்கள் நிறைய இருக்கின்றன. அந்த அடிப்படையில் அன்சாரிகளிடத்தில் இருந்த மிக முக்கியமான பண்புகளை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் பாடமாக சொல்லித் தருகின்றான். சஅத் ரலியல்லாஹு அவர்களும் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அவர்களும் தற்காலிக தோழர்களாக ஆக்கப்படுகிறார்கள். சஅத் ரலியல்லாஹு என்ன சொன்னார்கள் தெரியுமா? அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் அவர்களை பார்த்து சொன்னார்கள், அப்துர் ரஹ்மானே, இதோ இருக்கிற சொத்து செல்வங்கள் எல்லாம் அரைவாசியை வேறாக்கி தருகின்றேன், எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். என்னிடத்தில் பல மனைவிமார்கள் இருக்கிறார்கள், ஒருவரை தலாக்கு சொல்லி தருகிறேன், நீங்கள் திருமணம் முடித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். அன்பார்ந்தவர்களே, எப்படி இருக்கிறது? சும்மா கிடைக்கிறது சொத்து செல்வம். நம்ம என்ன தெரியுமா செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? சும்மா கிடைக்கிறது இரண்டாவது, அடுத்தவண்டது எப்படியாவது சுரண்டி கொள்ளுன்ற நிலைமையில் இருக்கிறோம். ஒரு திருமணம் வரட்டும், ஒரு திருமணம் வரட்டும், முதுகெலும்புள்ள ஆண்களாக இருக்க வேண்டியவர்கள் முதுகுடைந்த ஆண்களாகி போய் திருமணம் என்ற போர்வையில் பெண் வீட்டார சுரண்டி 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 எப்படியெல்லாம் வலிக்கலாமோ அப்படியெல்லாம் வலிக்கலையா? நம்ம நாங்களும் யார்தான்? அந்த அன்சாரிகளுக்கு பின்னால வந்த முஸ்லீம்கள். அவங்க எப்படி இருந்தாங்க? சும்மா அள்ளி கொடுக்கறாங்க, எனக்கு கொண்டும் பானமப்பா, உங்களத நீங்க வச்சுக்கங்க, உங்களத நீங்க வச்சுக்கங்க. அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, வீட்டில் ஒரு பொஞ்சாதியை வைத்துக் கொண்டு போனுக்குள் இன்னொரு பொஞ்சாதி, அப்படித்தானே? ஸ்கைப்புக்குள் இன்னொரு பொஞ்சாதி, பேஸ்புக்குள் இன்னொரு பொஞ்சாதி, இமெயிலுக்குள் இன்னொரு பொஞ்சாதி. அல்லாஹு அக்பர். அன்பார்ந்தவர்களே, சிந்தித்து பாருங்கள், எத்தனை பேர் கள்ள பொம்புகளோட தொடர்பு வச்சுக்கிட்டு இருக்கிறோம். அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அவர்களை பார்த்து என்ன சொன்னார்கள்? அப்துர் ரஹ்மானே, இதோ எனக்கிட்ட 2 பொம்புளை இருக்குதுன்னு சொன்னா, ஒருத்தரை நான் தலாக்கு சொல்லி தருகிறேன், நீ திருமணம் முடித்துக்கொள் சொன்னார்கள். அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு, உங்களுடைய சொத்து எனக்கு வேண்டாம், உங்களுடைய மனைவியும் எனக்கு வேண்டாம், எனக்கு நீங்கள் பஜாரை காட்டி தாருங்கள், நான் உழைத்து முன்னேறுகிறேன் என்று சொன்னார்கள். அல்லாஹு அக்பர். சும்மா கிடைச்சா சௌக்காரத்தை மனுஷன் தின்னுவானாம், இப்படித்தானே? அன்பார்ந்தவர்களே, நம்மளும் முஸ்லிம், நாங்களும் மூமின். நம்மட நிலைப்பாடு என்ன? அடுத்தவண்ட சொத்து சும்மா கிடைச்சா எல்லாத்தையும் தின்றது. சஹாபாக்கள் அப்படி இருக்கல்ல. உங்களோட சொத்துக்கு ஒரு மதிப்பு இருக்குது, உங்களோட சொத்துக்கு ஒரு பொறுமதி இருக்குது, அது எனக்கு வானம், எனக்கு பஜாரை காட்டுங்கள், நான் போய் சம்பாதித்து முன்னேறுகிறேன் என்று சொன்னார்கள். அன்பார்ந்தவர்களே, அந்த சஹாபாக்களுக்கு இருந்த தூய்மை. அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் எப்படிப்பட்ட பணக்காரனாக மாறினார் தெரியுமா? சஹாபாக்களிலே பணக்காரனாக மாறினாராம். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே என்னிடத்திலும் உங்களிடத்திலும் அந்த சஹாபாக்களுடைய முன்மாதிரிகளாக வர வேண்டியது என்ன தெரியுமா? அடுத்த முஸ்லிமை மதிக்க பழக வேண்டும். அடுத்த முஸ்லிம் முன்னேறுகிறானா, அடுத்த முஸ்லிமுக்கு பொருளாதாரம் கிடைக்கிறதா, அதை பார்த்து சந்தோஷப்படுகிற மனநிலை வர வேண்டும். அடுத்தவனுக்கு குழி தோண்டுகிற பழக்கம், அடுத்தவனை தோற்கடிக்க வேண்டும் என்ற சிந்தனை, அடுத்தவனுடைய சொத்தை அழிக்க வேண்டும் என்ற உணர்வு ஒரு முஸ்லிம் சமூகத்துக்கு, ஒரு ஈமானிய சமூகத்துக்கு இருக்கக்கூடாத பண்புகள் என்று குர்ஆன் சொல்லித் தருகின்ற இந்த பாடத்திலிருந்து நானும் நீங்களும் பெற வேண்டும். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, வயூசிரூன அலா அன்ஃபுஸிஹிம் வலவ் கான பிஹிம் ஹஸாஸா, தனக்கு தேவை இருந்தாலும்
தன்னுடைய தேவையை பின்னால போட்டுட்டு தன்னுடைய சகோதரர்களின் தேவையை முற்படுத்துவார்களாம். யார்? அந்த சஹாபாக்கள், அந்த உத்தமர்கள். நானும் நீங்களும் முன்னுதாரணமாக பெற வேண்டிய அந்த அன்சாரி தோழர்களுக்கு இருந்த பண்பு, தண்ட தேவையை பின்னுக்கு போட்டுட்டு அடுத்தவர்களுடைய தேவையை முற்படுத்துவார்களாம். அன்பார்ந்தவர்களே, புகாரியில் வருகிற ஒரு ஹதீஸை பார்க்கிறோம். என்ன ஹதீஸ் அது? ஒரு நாள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளியிலே வீற்றிருக்கிறார்கள். ஒரு விருந்தாளி வந்திருக்கிறார். எழும்பி சொன்னார், அல்லாஹ்வின் தூதரே, நான் விருந்தாளியாக வந்திருக்கிறேன், எனக்கு சாப்பாடு போடுங்கள் என்று சொன்னார். நபிகளார் உடனே என்ன செய்தார்கள்? ஒருவரை பிடித்து தன்னுடைய மனைவிமார்களின் வீடுகளுக்கு அனுப்பினார்கள். அங்கே போய் கேட்டால் என்ன பதில்? தண்ணீரை தவிர வேற எதுவும் இல்லை, தண்ணீரை தவிர வேற எதுவும் இல்லை. உடனே நபிகளார் என்ன சொன்னார்கள்? மஜ்லிஸை பார்த்து கேட்டார்கள், விருந்தாளி வந்திருக்கிறார், யாரால் கவனிக்க முடியும் என்று யாரால் கவனிக்க முடியும் என்று கேட்டார்கள். அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு, அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு ஒரு அன்சாரி நபி தோழர் எழுந்து நின்றார்கள். சொன்னார்கள், அல்லாஹ்வின் தூதரே, நான் இந்த விருந்தாளியை அழைத்து செல்கிறேன் என்று சொல்லிவிட்டு தன்னுடைய வீட்டுக்கு அழைத்து போனார்கள். மனைவியிடத்தில் கேட்டார்கள், மனைவியே, அல்லாஹ்வின் தூதரின் விருந்தாளி வந்திருக்கிறார், என்ன சாப்பாடு இருக்கிறது என்று கேட்ட பொழுது மனைவி சொன்ன பதில் என்ன தெரியுமா? மனைவி சொன்ன பதில் என்ன தெரியுமா? பிள்ளைகளுக்காக இருக்கின்ற ஒரு சொட்டு உணவை தவிர வேறு எந்த உணவும் இல்லை என்று சொன்னார்கள். அன்பாண்டவர்களே, அந்த அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு எப்படி நாகரீகமாக அடுத்த முஸ்லிமை நேசிக்கின்ற ஒரு மனிதராக இருந்தார் தெரியுமா? சொன்னார்கள் மனைவியை பார்த்து, பிள்ளைகளை எல்லாம் தூங்க போட்டு விடு, இருக்கிற அந்த கொஞ்சம் சாப்பாட்டை வந்திருக்கிற விருந்தாளிக்காகவே 3 பேரும் அமர்ந்து சாப்பிடுவது போன்று நாங்கள் இருவரும் சாப்பிடுகிற போன்று நடிப்போம், நீ விளக்கை அணைத்து விடு, விருந்தாளி வயிறு நிறைய சாப்பிட்டு விட்டு போகட்டும் என்ற உடன்படிக்கையோடு அந்த இரவில் அப்படி விருந்தாளியை கவனித்தார்கள். எப்படி? தன்னுடைய பிள்ளைகளுக்கு சாப்பாடு இல்லை, தனக்கு சாப்பாடு இல்லை, தன்னுடைய மனைவிக்கு சாப்பாடு இல்லை, வந்தவர் வயிறு நிறைய சாப்பிட்டு விட்டு போகட்டும். வயூசிரூன அலா அன்ஃபுஸிஹிம் வலவ் கான பிஹிம் ஹஸாஸா, தனக்கு தேவை இருந்தாலும் தன்னுடைய தேவையை பிற்போட்டு விட்டு தன்னுடைய சகோதரனின் தேவையை முற்படுத்தினார்கள். இரவு அப்படி நடக்கிறது. காலையில் நபிகளாரை சந்தித்த அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹுவை பார்த்து நபிகளார் என்ன சொன்னார்கள் தெரியுமா? அபூ தல்ஹாவே, லஹிகல்லாஹு மின் ஃபிஅலிஹிம் அல்பாரிஹா என்று சொன்னார்கள். நீங்கள் 2 பேரும், நீங்களும் உங்களுடைய மனைவியும் நேற்றிரவு நடந்து கொண்ட விதத்தை பார்த்து படைத்தவன் ரப்பு அல்லாஹ் சிரித்து விட்டான் என்று சொன்னார்கள். அல்லாஹு அக்பர். அன்பார்ந்தவர்களே, படைத்தவன் ரப்பு சிரிக்கிற அளவுக்கு என்று சொன்னா, படைத்தவன் அல்லாஹ் சிரிக்கிற அளவுக்கு சந்தோஷப்படுகிறான் என்று சொன்னால், நானும் நீங்களும் அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு எங்கட வாழ்க்கையில நடந்திருக்குமா? நானும் நீங்களும் படைத்தவன் அல்லாஹ் சிரிக்கிற அளவுக்கு நடந்திருப்போமா? சிந்தித்து பாருங்கள். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அந்த உத்தமர்கள், அந்த முன்னோடிகளுடைய வாழ்வில் இருந்து நாங்கள் வர வேண்டிய நிறைய பாடங்கள் இருக்கின்றன, நிறைய பாடங்கள் இருக்கின்றன. அந்த சஹாபாக்களுடைய செய்திகளை சொன்னால், அன்பார்ந்தவர்களே, நானும் நீங்களும் பெற வேண்டிய பாடங்கள் நிறைய இருக்கின்றன என்பதை மறந்துவிடக் கூடாது. தொட்டு காட்டுவதற்காக அவர்கள் எங்களுடைய முன்னோர்கள், நாங்கள் அவர்களை பின்பற்ற வேண்டும் என்பதற்காக ஒரு சில எடுத்துக்காட்டுகளை சொன்னேன். அவர்களுக்கு அல்லாஹ் சொன்ன செய்தி என்ன? அவர்களும் வெற்றி பெற்றவர்கள், அவர்களும் வெற்றி பெற்றவர்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டான். அன்பார்ந்தவர்களே, பின்னால வந்தவர்கள் 3வது அணியினர் யார்? வல்லதீன ஜாஊ மின் பஅதிஹிம், அவர்களுக்கு பின்னால வந்தவர்கள் 3ஆம் அவர்கள். நபிகளாருடைய உம்மத்தில் 3 சாரார் இருக்கிறார்கள். ஒரு சாரார் முஹாஜிர்கள், இன்னொரு சாரார் அன்சாரிகள். அந்த 2 சாராரும் பின்பற்றப்பட வேண்டியவர்கள். எதுல? மார்க்கத்தில் புதுசா ஒன்றை உருவாக்குறதிலே அல்ல, இஸ்லாத்தை நேசித்த விதத்திலும், குர்ஆன் ஹதீஸை பாதுகாத்த விதத்திலும், குர்ஆன் ஹதீஸை நடைமுறைப்படுத்தி மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்த விடயத்திலும் பின்பற்றப்பட வேண்டியவர்கள், பின்பற்றப்பட வேண்டியவர்கள், முன்னுதாரணமாக பேணப்பட வேண்டியவர்கள். அதுக்கு பின்னால வாரவங்க 3வது சாரார் வல்லதீன ஜாஊ மின் பஅதிஹிம். அவங்களோட வேலை என்ன தெரியுமா? அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், வல்லதீன ஜாஊ மின் பஅதிஹிம் யகூலூன ரப்பனா இக்ஃபிர் லனா, எங்களுடைய பாவத்தை மன்னித்து விடு ரப்பே, வலி இஹ்வானின அல்லதீன சபகூனா பில் ஈமான், எங்களுக்கு முன்னால் ஈமானோடு சென்று விட்டார்கள் அல்லவா, அவர்களுடைய பாவத்தை மன்னித்து விடு ரப்பே, வலா தஜ்அல் ஃபீ குலூபினா கில்லல் லில்லதீன ஆமனூ, எங்களுடைய உள்ளத்தில்
ஈமான் கொண்டவர்களை பற்றிய வெறுப்புணர்வு கசப்புணர்வை வைத்து விடாதே ரப்பே என்று கேட்க சொல்கிறான். இது மூன்றாவது சாராருக்கு வர வேண்டியது. அன்பாண்டவர்களே, முஹாஜிர்களுடைய விடயத்தில் பார்த்தோம், அவர்கள் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் நேசித்தார்கள், அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் உதவி செய்தார்கள், வெற்றி பெற்று விட்டு போனார்கள். அன்சாரிகளை பார்த்தோம், முஸ்லிம்களை மூமின்களை உள்ளத்தினால் நேசித்தார்கள், தன்னை விடவும் நேசித்தார்கள். இப்படித்தானே மூன்றாவது சாராருக்கு வர வேண்டிய பண்பு என்ன தெரியுமா? யா அல்லாஹ், அடுத்த முஸ்லிம்களை பற்றி அடுத்த மூமின்களை பற்றி கெட்ட எண்ணங்களையும் தப்பபிப்பிராயங்களையும் எங்களுடைய உள்ளத்தில் வைத்து விடாதே. இதுதான் வரணும். இது வந்தா சமூகத்தில் பிரச்சனை நடக்குமா? இது வந்தா சமூகத்தில் அநியாயம் நடக்குமா? இது வந்தா சமூகத்தில் சண்டை நடக்குமா? இது வந்தா அடுத்தவண்ட காணிய பிடிப்போமா? இது வந்தா அடுத்தவண்ட சொத்தை சுரண்டுவோமா? எது? அடுத்தவனை பத்தி ஏண்ட உள்ளத்துல எந்த கெட்டெண்ணமும் இல்லை, எந்த தப்பபிப்பிராயமும் இல்லை. அப்படி இருந்தா ஒரு சமூகம், அந்த சமூகத்தில் பிரச்சனை நடக்குமா? நான் கேட்கிறேன். அன்பாண்டவர்களே, முஸ்லிம்கள் வாழுகிற இடத்தை பார்த்தால் முஸ்லிம்களிடத்தில்தான் ஒற்றுமை இல்லை என்று சொல்கிற அளவுக்கு நிறைய சண்டை சச்சரவு. ஒரு அரசியல் வரட்டும் பாருங்கள், நம்ம கிட்டத்தில் பார்த்த அரசியல் இஸ்லாமிய உலகுக்கு, இலங்கை வாழ் முஸ்லிம்களுக்கு பெரிய ஒரு பாடமாக அமைந்ததா இல்லையா? பெரிய ஒரு பாடம். எதுல? அன்பாண்டவர்களே, 30 வருட யுத்தத்தை மேற்கொண்டு இலங்கையை ஆட்டி படைத்தோம் என்ற சமூகம் யுத்தத்தில் தோல்வி அடைந்தாலும் இன்றைக்கும் பலமாக நிற்கிறார்கள். அரசாங்கத்தை எதிர்த்து பேசுகிற நிலையில் இருக்கிறார்கள். வெறுமனே வாயளவிலா? வெறுமனே வாயளவிலா? இல்லை. இப்படித்தானே நடந்து முடிந்த தேர்தல், வடக்கில் நடந்த நிகழ்வு அவர்களுடைய ஒருமைப்பாட்டை எடுத்து காட்டியது, அவர்களுடைய வெற்றி பாதையை எடுத்து காட்டியது. முஸ்லிம்களுக்காக பேசுறதுக்கு எத்தனை பேர் முன்னுக்கு வந்தாங்க? முஸ்லிம்களுக்கு சதித்திட்டம் நடக்கிறது வேற. அடே, இதை விளங்கியாவது முஸ்லிம்கள் ஒத்துமையா இருக்கணுமா இல்லையா? முஸ்லிம்களை தோக்கடிக்கிறதுக்காக, முஸ்லிம்களை பலவீனம் அடைய செய்வதற்காக எத்தனையோ சதித்திட்டம் நடக்குதே. எப்படி இருக்கணும்? நான் ஒரு கட்சிக்காரன், நான் யூஎம்பி தான், ஆனாலும் நீ பெரமுனக்காரனா, நீ வெத்தினாலும் எனக்கு சந்தோஷம். நீ மரத்துக்கு பின்னால இருக்கிறவனா, நீ வெத்தினாலும் சந்தோஷம். நீ ஜேவிபியா, நீ வெத்தினால் நாங்க முஸ்லிம்கள். யாராவது ஒருத்தர் முன்னுக்கு வந்து முஸ்லிம்களுக்காக குரல் கொடுக்கட்டும். இந்த மனப்பான்மை இருக்குதா? இல்ல. அவண்ட மரத்தை வெட்டோணும், இவண்ட யானையிட கால வெட்டோணும், இவண்ட வெத்திலே வாயில போடு சப்போணும். அப்படித்தானே? அவண்ட மணிய உடைக்கணும். அல்லாஹு அக்பர். வலா தஜ்அல் ஃபீ குலூபினா கில்லல் லில்லதீன ஆமனூ. எங்களுடைய உள்ளத்தில் மூமின்களை பற்றிய வெறுப்புணர்வு கசப்புணர்வை வைத்து விடாதே ரப்பே என்று அல்லாஹ் கேட்க சொல்கிறான். என் சகோதரர்களே, அது மட்டும் இருந்தால் போதும். முஸ்லிம் சமூகம் வெற்றி பெறுவதற்கு அது ஒன்று மட்டும் போதும். ஆனா இன்றைக்கு இல்லாத ஒன்றா போயிட்டுது. அப்படித்தானே? எனவே அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, முன்னோடிகளான அந்த சமூகத்திடத்திலிருந்து நானும் நீங்களும் பெற வேண்டிய நிறைய பாடங்கள் இருக்கின்றன. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபாக்களுடைய பண்பை பற்றி இப்படி சொன்னார்கள், கேளுங்கள். முஸ்லிமிலே ஹதீஸ் பதிவு செய்யப்படுகிறது. மாமின் நபியின் பஅஸஹுல்லாஹு ஃபீ உம்மத்தின் மின் கப்லி. நபிகளா சொன்னாங்க, எனக்கு முன்னால வந்த ஒவ்வொரு சமூகத்துக்கும் நபிமார்கள் வருகிற பொழுது இல்லா கானலஹு மின் உம்மத்தி ஹவாரியூன, அந்த உம்மத்திலிருந்து அல்லாஹ் என்ன செய்வான்? நபிமார்களுக்கு உதவியாளர்களை வைப்பான். வ அஸ்ஹாபுன் யஹுதூன பி சுன்னத்திஹி வ யக்ததூன பி அம்ரிஹி. அதே போன்று அந்த நபிமார்களுக்கு என்று தோழர்களையும் அல்லாஹ் வைப்பான். அவர்களோட பண்பு என்ன? யக்ததூன பி சுன்னத்திஹி, நபிமார்களுடைய சுன்னாக்கள் அப்படியே எடுத்து நடப்பாங்க. வயக்ததூன பி அம்ரிஹி, யஹுதூன பி சுன்னத்திஹி வயக்ததூன பி அம்ரிஹி. நபிமார்களுடைய சுன்னாக்களை அப்படியே எடுத்து நடப்பார்கள், நபிமார்களுடைய கட்டளைகளை அப்படியே பின்பற்றி நடப்பார்கள். இது யாருக்குள்ள பண்பு? இது யாருக்குள்ள பண்பு? எங்களுடைய முன்னோடிகளான நாங்கள் பாடம் பெற வேண்டிய சமூகமான அந்த சஹாபாக்களுடைய பண்பு. எப்படி? நபிமார்களுடைய சுன்னாவை அப்படியே எடுத்து நடப்பாங்க, நபிமார்களுடைய ஏவலை அப்படியே பின்பற்றி நடப்பார்கள். இந்த ரெண்டு பண்பும் தான் என்னையும் உங்களையும் முஸ்லிமாக வாழ செய்கிற அளவுக்கு சஹாபாக்கள் விட்டுட்டு போன சொத்து. எந்த அளவுக்கு இதுல கிளியரா இருந்தாங்க தெரியுமா? நபிமார்களுடைய சுன்னாக்களை பேணுவதில் சஹாபாக்கள் எந்த அளவுக்கு தெளிவாக இருந்தாங்க தெரியுமா?
அதுக்கு முன்னால நம்மடதை சொல்லிடுவோம். நம்மட நிலைமை என்ன தெரியுமா? நம்ம வாழ்ற வாழ்க்கைக்கு நம்மட புள்ள எங்கேயோ போகுது, அப்படித்தானே? நம்மளை பார்த்து கூட நம்மட மகனுக்கு நேர்வழி இல்லை, என்னைய பார்த்து என் மகளுக்கு நேர்வழி இல்லை, என் பொம்புளைய பார்த்து என் மகளுக்கு நேர்வழி இல்லை. இப்படித்தான் எங்கட வாப்பா உம்மா மாற நடவடிக்கை இருக்குது. சஹாபாக்களுடைய நடவடிக்கை எப்படி இருந்தது தெரியுமா? 1400 வருடங்களுக்கு முன்னால அவர்கள் இஸ்லாத்துக்காக செய்த தியாகம், குர்ஆனையும் சுன்னாவையும் பேணி நடந்தது. இன்றைக்கு நானும் நீங்களும் முஸ்லீம்களாக மூமீன்களாக அந்த ஹதீஸுகளை பாடமாக்கி வாழ்க்கையில அமுல்படுத்தக்கூடிய நிலையில் இருக்கிறது என்று சொன்னால், அன்பாண்டவர்களே, அந்த சஹாபாக்கள் எப்படி இருந்தார்கள் என்று பாருங்கள். ஒரு சில உதாரணங்களை எடுத்துக்காட்டுக்காக சொல்கின்றேன். இப்னு சீரின் ரஹிமஹுல்லாஹ் தாபியீன்களில் மிக முக்கியமான ஒருவர். அவர் சொல்கிறார், சஹாபாக்களை பற்றி சொல்லுகின்றார். முஸ்லிமுடைய முன்னுரையில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற செய்தி. அவர்கள் சொன்னார்கள், எங்களுடைய காலத்தில் யாராவது ஒருத்தர் வந்து ஒரு ஹதீஸை சொல்லித் தருகிறார், நபிகளார் சொன்னதாக ஒரு ஹதீஸை சொன்னால் அந்த சமூகம் எப்படி இருக்குமாம்? சொல்கிறார்கள், அறிவிப்பாளர் வரிசையை பார்ப்பாங்களாம், நபிகளாரை தொட்டு இந்த செய்தியை யாரு சொல்லித்தாரான்னு பார்ப்பாங்களாம். அறிவிப்பாளர் வரிசையில் எல்லாரும் நல்லவர்களாக இருந்தால் அந்த ஹதீஸை எடுப்பார்களாம், அந்த ஹதீஸை எடுப்பார்களாம். அந்த அறிவிப்பாளர் வரிசையில் யாராவது ஒரு பித்அத்துக்காரன் இருந்தால், யாராவது ஒரு குழப்பக்காரன் இருந்தால் அந்த ஹதீஸை எடுக்க மாட்டார்களாம். யார் சொல்கிறா இது? இப்னு சீரின் என்று சொல்லப்படுகின்ற மிக முக்கியமான ஒரு அறிஞர், தாபியீன்களில் மிக முக்கியமானவர். தன்னுடைய முன்னோர் சஹாபாக்களை பத்தி சொல்றாங்க. ஹதீஸ் ஒன்று வந்தா பாப்பாங்களாம், நல்லவர்கள் வழியால வந்திருந்தா ஹதீஸ் எடுப்பாங்களாம், பித்அத்வாதிகள் கெட்டவர்களுடைய வழியால வந்தால் அந்த ஹதீஸை எடுக்க மாட்டார்களாம். அன்பார்ந்தவர்களே, சும்மா யோசிச்சு பாருங்க. 1434 வருஷமாகி இன்றைக்கும் புகாரிய கையில வச்சுக்கிட்டு கண்ணை மூடிக்கிட்டு பாக்குறோமே, முஸ்லிம கையை வச்சுக்கிட்டு கண்ணை மூடி பாக்குறோமே. காரணம் என்ன தெரியுமா? அந்த சஹாபாக்களிடத்தில் இருந்த தூய்மை, ஹதீஸை பாதுகாப்பதில் அவர்கள் காட்டிய ஆர்வம். அதுதான் சகோதரர்களே இன்றைக்கும் சஹீஹான ஹதீஸை தேடி பின்பற்ற வேண்டும் என்ற ஆசையோடு என்னையும் உங்களையும் வாழச் செய்திருக்கிறது. ஆனா என்ன நிலைமை தெரியுமா? இன்றைக்கு முஸ்லிம்களில் பெரும்பான்மை சமூகம், முஸ்லிம்களில் பெரும்பான்மை ஹதீஸா எல்லாம் சரி, அதுல சஹீஹ் லைஃப் எல்லாம் பார்க்க தேவையில்லை, அப்படித்தானே? ஹதீஸா எல்லாம் சரி, சஹீஹ் லைஃப் பார்க்க தேவையில்லை. அல்லாஹு அக்பர். அப்ப அதுக்கு என்னத்துக்கப்பா சஹாபாக்கள் இருந்தாங்க, என்னத்துக்கு பாடுபட்டாங்க? அன்பாண்டவர்களே, ஒருத்தர் மிம்பர்ல வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறாரு, அரபுல வாசிச்சா ஹதீஸ்ன்றுவாரு. அப்படிப்பட்ட காலம் தானே நம்ம வாழ்றது. மிம்பர்ல சொன்னா, ஹசரத்து நீங்க இப்படி ஒரு செய்தி சொன்னீங்களே, இதுக்கு ஆதாரம் இருக்குதான்னு கேட்டா உடனே ஹசரத் என்ன தெரியுமா திருப்பி கேட்பாரு? எங்கடா ஓதினாய் நீ? உனக்கு அரபு தெரியுமா? உன்ட சர்டிபிகேட் எங்க? அன்பாண்டவர்களே, நானும் நீங்களும் வழிகட்டு போவதற்கு இதுதான் காரணம். சஹாபாக்கள் எப்படி இருந்தார்கள் தெரியுமா? உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி பீடத்தில் இருக்கிறார்கள். அமீருல் முஃமினீன், மூமின்களுடைய தலைவராக இருக்கும் பொழுது அபூ மூஸா அல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அமீருல் முஃமினீன் அவர்களை சந்திக்க போகிறார்கள். வீட்டு வாசலில் நின்று 3 விடுத்தம் சலாம் சொன்னார்கள். பதில் கிடைக்கவில்லை, திரும்பி போய்விட்டார்கள். பதில் கிடைக்கவில்லை, திரும்பி போய்விட்டார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு உடனே அவர்களை வரவழைக்கிறார்கள். அபூ மூஸாவே, ஏன் நீங்கள் வந்துவிட்டு போனீர்கள் என்று கேட்கிற பொழுது அபூ மூஸா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, அமீருல் முஃமினீன் அவங்களே, உங்களோட வீட்டுக்கு வந்தேன், 3 விடுத்தம் சலாம் சொன்னேன், பதில் கிடைக்கல, நான் திரும்பி போயிட்டேன். இது யார கருத்து? இது அபூ மூஸா ரலியல்லாஹு அன்ஹுடைய கருத்து. இதை சொல்லிட்டு சொன்னாங்க, இப்படித்தான் நபி அவர்கள் எங்களுக்கு காட்டி தந்தார்கள். எங்க கொண்டு போய் நிப்பாட்டினாங்க? நபிகளார் சொன்னதாக சொல்லிவிட்டார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு உடனே என்ன தெரியுமா சொன்னார்கள்? அபூ மூஸாவே, நபிகளாருடைய பெயரை பயன்படுத்தி விட்டீர், இதற்குரிய ஆதாரத்தை வைக்கவில்லை என்றால் உங்களை நான் விடமாட்டேன் என்று சொன்னார்கள். அல்லாஹு அக்பர். யாரு யாருக்கிட்ட போய் ஆதாரம் கேட்கிறது? அப்படித்தானே? யாரு யாருக்கிட்ட போய் ஆதாரம் கேட்கிறது? உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஈமானுடைய உச்சகட்டத்தில் இருந்தவங்க, சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்டவங்க, சைத்தான் அவங்களை கண்டா ஓடக்கூடிய அளவுக்கு பவர்ஃபுல்லான ஈமான் உள்ளவங்க. அபூ மூஸா யாரு? பொய்யனா? அபூ மூஸா ரலியல்லாஹு அன்ஹு கண்டதின்றதெல்லாம் சொல்றவரா?
இல்லை. அபு மூசா ரலியல்லாஹு அன்ஹு குர்ஆனை ஓதினால் நபிகளார் இனிமையாக கேட்டுக்கொண்டிருப்பார்களாம். அபு மூசாவே, உங்களுக்கு தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட குரல் வன்மை கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னார்கள் அல்லவா, அந்த அபு மூசா ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட தான் யார் ஆதாரம் கேட்கிறா, அபு மூசாவே ஆதாரம் கொண்டாங்க, இல்ல சும்மா விட மாட்டேன்னு சொன்னாங்க. உடனே அபு மூசா ரலியல்லாஹு அன்ஹு, எங்கள்கிட்ட போய் ஆதாரம் கேட்கிறீங்களே அப்படியா கேட்டாங்க? இல்லை. அவர்கள் சொல்கிற செய்தி புகாரில் வருகிறது. நடுங்கியவர்களாக, வேறுத்து விறுவிறுத்தவர்களாக மதீனாவின் பாதை நெடுகே திரிகிறார்கள். நான் இப்படி ஒரு செய்தியை நபிகளால் சொன்னதாக சொல்லிவிட்டேன், உங்களில் யாரும் கேட்டவர்கள் இருக்கிறீர்களா என்று ஆதாரம் தேடிக்கொண்டு திரிந்தார்கள். மதீனாவின் ஒரு ஒதுக்குப்புறத்திலே உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு தலைமைக்கு கீழால் ஒரு வகுப்பு நடந்து கொண்டிருக்கிறது. அந்த இடத்துக்கு போய் நடந்த நிகழ்வை சொல்லி கேட்டார்கள். உமர் ஆதாரம் கேட்கிறார். இந்த செய்தியை நீங்கள் யாரும் நபிகளாரிடமிருந்து கேட்டீர்களா என்று கேட்டபொழுது உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், நாங்கள் எல்லோரும் அந்த ஹதீஸை கேட்டிருக்கிறோம். இதோ சின்ன நபித்தோழர் அபூ ஸயீத் அல் குத்ரி வருவார்கள், அவர்கள் வந்து ஆதாரம் சொல்வார்கள் என்ற உடனே அழைத்து கொண்டு போய், அமீருல் முஃமினீனே, நாங்களும் நபிகளார் சொன்னதை கேட்டோம் என்று சொன்ன உடனேதான் ஈமானின் உச்சகட்டத்தில் இருந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு, சுவனத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்ட அந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அமைதி அடைந்தார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம். சொல்கிறார்கள், நாங்கள் பொருளாதாரத்தை தேடுவதில் ஈடுபட்டதனால் எத்தனையோ ஹதீசுகளை தவற விட்டு விட்டோம் என்று சொன்னார்கள். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த பண்பு என்னிடத்திலும் உங்களிடத்திலும் இருந்தால் பிரச்சனை வருமா? சண்டை சச்சரவு வருமா? அதெல்லாம் ஒரு பக்கமுங்க. புகாரில வர ஹதீஸை பிரட்டி கண்ணில் குத்தினாலும் உங்களோட ஹதீஸ் உங்களோட, அப்படித்தான் போயிடுறாங்க. எப்படி இந்த சமூகம் உருப்படும்? குர்ஆன் வசனத்தை பிரட்டி காட்டி, இதுதான் அப்பா ஆதாரம், ஷிர்க் செய்யாதீங்க, புகாரில வர ஹதீஸை பிரட்டி காட்டி கபரு கட்டாதீங்க என்றாலும் உங்களோட ஹதீஸ் எல்லாம் உங்களோட, நாங்க இப்படித்தான் போவோம். எப்படி இந்த சமூகம் உருப்படும்? எதிர்காலத்துக்கு எப்படி தூய்மையான இஸ்லாத்தை கொடுக்கிறது? அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அந்த உத்தமர்கள், அந்த சஹாபாக்களுடைய வாழ்க்கையில் நானும் நீங்களும் பெற வேண்டிய பாடங்கள் நிறைய இருக்கின்றன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அந்த சஹாபாக்களுடைய இயல்பு பண்பு என்ன தெரியுமா? குர்ஆனையும் ஹதீஸையும் பாதுகாப்பதில் மிக கவனமாகவும் மிக பேணுதலாகவும் இருந்தார்கள் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, நபிகளாருடைய சுன்னாக்களை நடைமுறைப்படுத்துவதில் கூட அந்த சஹாபாக்கள் காட்டிய ஆர்வத்தை பாருங்கள். இந்த இடத்துல இன்னொன்றை விளங்கணும். சஹாபாக்கள் எந்த கட்டத்திலையும் அநாகரீகமாக, அடாவடித்தனமாக எல்லாம் மீறி என்ன செய்யவும் இல்லை, மார்க்க வரம்ப மீறி போய் ஒருத்தனை திருத்த முயற்சி பண்ணவும் இல்லை. இஸ்லாமிய வரம்புள்ளுக்கு இருந்துகிட்டு தான் போனாங்க. எப்படி? மர்வானுடைய ஆட்சி காலம், அதே அபூ ஸயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு பெருநாள் தொழுகைக்காக திடலுக்கு போகிறார்கள். என்ன நடக்கிறது? நபிகளாருடைய சுன்னா தொழுது போட்டு தான் பயான் பண்ணுவாங்க பெருநாளைக்கு. இந்த மர்வான் என்ற ஆட்சியாளர் என்ன செய்கிறார்? தொழுவிக்கிறதுக்கு முன்னால நேரா போறாரு பயான் பண்றதுக்கு. உடனே நாங்கண்டா என்ன செய்வோம்? எங்கட சமூகம் கெட்டு போறதுக்கு என்ன காரணம்? இது பெருநாள் தினம், இதுல எல்லாம் போய் குழப்பக்கூடாதுன்னு சும்மா இருப்போம். ஒரு கூட்டம் என்ன செய்யும்? சாரத்தை தூக்கி கடிக்கிற அடிச்சு கொள்ள போகும். ரெண்டும் வானம். இப்படிதானே? ஒரு கூட்டம் என்ன செய்யும்? ஒரு தவறு நடக்கும் பொழுது என்ன செய்யும்? இது பெருநாள் தினம், இதுல சண்டை, இதெல்லாம் சந்தோஷமான நாள், மார்க்கத்தை குழி தோண்டி புதைச்சாலும் பரவாயில்ல, அவங்களுக்கு சந்தோஷம் தான் தேவையாம், அவங்களுக்கு ஒத்துமையா தான் தேவை. ஒரு கூட்டம் அப்படி போகுது. ஒரு கூட்டம் என்ன? சாரத்தை தூக்கி மடிச்சு கட்டியாச்சு, அட்டிப்புடி, பள்ளியுளுக்கு அம்மனம், பள்ளியுளுக்கு தூசணம். இதுவும் வானம். நாகரீகம் ஒன்று இருக்கிறது, குர்ஆன் ஹதீஸ் ஒன்று இருக்கிறது, முறை ஒன்று இருக்கிறது. அபூ ஸயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி தலைவரை போய் இழுத்தாங்க. ரசூலுல்லாஹ் தொழுதுட்டு தான் பயான் பண்ணினாங்கண்டா நீங்களும் அதைத்தான் செய்யணும். பொதுவா ஆட்சியாளர்கள்ட்ட ஒரு ரவுடித்தனம் இருக்கும் தானே, அவர் பிடிச்சி தள்ளி விட்டார். நீ போவாப்பா போறதுக்கு. அரபுல நீ போவாப்பாண்டெல்லாம் சொல்றதுக்கு இல்ல, விளங்குதா? தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணா அப்படிதான் சொல்லும், அப்படிதான் விளங்கும். நீ போவாப்பா போறதுக்கு. அபூ ஸயீத் ரலியல்லாஹு சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தூதரின் சுன்னத்தை நீங்கள் மாற்றுகிறீர்கள். கய்யர்தும் வல்லாஹி கய்யர்தும், அல்லாஹ் மீது சத்தியமாக நீங்கள் மார்க்கத்தை மாற்றுகிறீர்கள் என்று சொல்லிவிட்டு திரும்பி போய்விட்டார்கள் என்ற செய்தியை புகாரியிலும் முஸ்லிமிலும் பார்க்க முடிகிறது. அன்பார்ந்தவர்களே, எப்படி நாகரிகம்? ஹதீஸை சொன்னாங்க, முடிஞ்சது. குர்ஆன் வசனத்தை சொன்னா முடிஞ்சது. அமீருல் முஃமினீன் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய அரச சபையில் அமர்ந்திருக்கிறார்கள். மஷூரா சபை என்று சொல்லுவாங்க. இன்றைக்கு இருந்த பாராளுமன்றத்தை விட அன்றைக்கு இருந்த மஷூரா சபை பெரியது.
இன்றைக்கு இருக்கிற பாராளுமன்றத்தை கண் முன்னால வச்சுக்கோங்க. அமீருல் முஃமினீன் உமர் ரதியல்லாஹு என்ன செய்றாங்க, அவர்களுடைய மசூரா சபையில் இருக்கும் பொழுது ஒரு காட்டரபி வருகிறார். காட்டரபின்னு சொன்னா நாகரிகம் தெரியாதவங்கன்னு சொல்லுவோம், கொஞ்சம் வல்பொல்லுன்னு பேசிடுவாங்க அப்படி ஆட்கள். அப்படி ஒருத்தர் வந்தாரு. வந்து உமர் ரதியல்லாஹு பார்த்து சொன்னாங்க, உமரே நீதமாக நடந்துக்கோங்கன்னு சொன்னாரு, எனக்கு தர வேண்டிய ஹக்க தாங்கன்னு சொன்னாரு. அடே உமர் ரதியல்லாஹு பார்த்து நீதமா நடங்கன்னு சொன்னா கோபம் வருமா இல்லையா? கோபம் வருமா இல்லையா? ஆனாலும் உமர் ரதியல்லாஹு எப்படி நடந்து கொண்டாங்கன்னு பாருங்க. உடனே அவங்கள்ட்ட ஒரு தடி ஒன்று இருக்கும், தவறு செய்கிறவர்களை அந்த தடியால தான் தட்டி திருத்துவாங்க. ஏன், அவர் ஆட்சியாளர் தானே, ஆட்சியாளர் தானே. உடனே தடி எடுத்துக்கிட்டு எழும்பினாங்க. எழும்பிய உடனே பக்கத்தில் இருக்கிறார் வாலிப நபி தோழர். ஹதீஸ்ல அப்படித்தான் வரும், வாலிப நபி தோழர் என்று வரும். ஏன் தெரியுமா? அதை நம்ம பார்க்கணும். உமர் ரதியல்லாஹுடைய வயசு என்ன? உமர் ரதியல்லாஹுடைய வயசு என்ன? அவர்கள் ஆட்சி பீடம் ஏறும் பொழுது 55 வயசு தாண்டி, அப்படிதானே? 55 வயசு அப்படின்னா முடிவழுத்த மனிதர், வயது முதிர்ந்த மனிதர். அவர் மீது ஒருத்தர் பார்த்து அநியாயம் செய்யாதே அப்பாண்டா கோபம் வருமா வராதா? தடி எடுத்துக்கிட்டு எழும்பினா ஒரு வாலிப நபி தோழர் அல் ஹுர் இப்னு கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு உடனே எழும்பி சொன்னார்கள், அமீருல் முஃமினீனே, நபிகளாரை பார்த்து அல்லாஹ் சொல்கிற குர்ஆன் வசனத்தை ஞாபகப்படுத்துங்கள் என்று ஹுதில் அஃவ வஅமுர் பில் உர்ஃபி வஅரில் அனில் ஜாஹிலீன். நபியை பார்த்து அல்லாஹ் சொன்னான், நபியே மன்னிக்கிற மனப்பான்மையை எடுத்துக்கொண்டு நல்லதை எடுத்து சொல்லிக்கொண்டு மடையர்கள் செய்கிற காரியத்தை புறக்கணித்து விடுங்கள் என்ற இந்த குர்ஆன் வசனத்தை ஓதி காட்டினாங்க. இது சூரத்துல் அஅராஃப்ல வரக்கூடிய வசனம். நம்மாண்டா என்ன சொல்லுவோம், ஏண்ட மானத்தில் அவன் கையடிச்சிருக்கிறான், நீ என்ன குர்ஆன் வசனத்தை ஓதிக்கலாம், அவனுக்கும் சேர்த்து அடி போனாங்க. உமர் ரதியல்லாஹு எப்படி தெரியுமா நடந்து கொண்டார்கள்? வக்கான வக்காஃபன் இந்த ஆயாத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய வேத வசனங்கள் ஓதி காட்டப்பட்டால் அந்த இடத்தை தாண்டி போக மாட்டாங்களாம். அப்படியே எழும்பினவங்க திருப்பி உட்கார்ந்தாங்க, எழும்பினவங்க திரும்பி உட்கார்ந்தாங்க. அன்பார்ந்தவர்களே, இந்த உத்தமர்களுடைய நிகழ்விலிருந்து நானும் நீங்களும் பெற வேண்டிய பாடம் என்ன? பள்ளியில் ஒருவர் தவறு செய்தால் கண்டிக்கிறதுக்கு தண்டிக்கிறதுக்கு ஒரு முறை இருக்குது, அப்படித்தானே? உமர் ரலியல்லாஹு ஆட்சியில் இருந்தவங்க அவங்க முறையா போனாங்க தண்டிக்க. குர்ஆன் வசனம் சொல்லி காட்டப்பட்ட உடனே சரண்டர். நம்மட என்ன தெரியுமா? மௌலவி மார்க்கம் பேசினா மௌலவியை இழுத்து குத்த நாங்க ரெடி, அப்படித்தானே? மௌலவி மார்க்கம் பேசினா மௌலவிக்கு அடிப்பேன்னு சொல்றதுக்கு நாங்க ரெடி. இதுதானா மார்க்கம் சொல்லி தந்த நாகரிகம்? இதுதானா அந்த சஹாபாக்கள் விட்டுட்டு போன சொத்து? அன்பார்ந்தவர்களே, நானும் நீங்களும் தெளிவாக இருக்க வேண்டும். இஸ்லாமிய மார்க்கம் வெறுமனே அடாவடித்தனம் நிறைந்த மார்க்கம் அல்ல. லா இக்ராஹ ஃபித்தீன். இஸ்லாமிய மார்க்கத்தில் பலவந்தம் என்பது கிடையாது. அடிச்சு தொலை வைக்கிறது, அடிச்சு நோம்பு பிடிக்க வைக்கிறது, அடிச்சு கல்யாணம் முடிச்சு, இதெல்லாம் இஸ்லாத்துல கிடையாது, இஸ்லாத்துல கிடையாது. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல உங்களுக்கு தெரியும், எல்லாருக்கும் இந்த ஹதீஸ் பாடமா இருக்கும் ஒரு நேரம். அதுவும் குர்ஆன் ஹதீஸ பேசுறவங்களுக்கு நல்லாவே பாடமா இருக்கும். ஆனாலும் வலது காதால கேட்டு இடது காதால விட்டுட்டு போற சமூகம் தானே நிறைய. அதுதான் நடந்துகிட்டு இருக்கு. அன்பார்ந்தவர்களே, பள்ளியில் ஒரு காட்டரபி சிறுநீர் கழித்தார். பள்ளியில் ஒரு காட்டரபி சிறுநீர் கழித்தார். என்ன நடந்தது? சஹாபாக்கள் போய் பிடிக்க பார்த்தாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, விடுங்க, அவர் சிறுநீர் கழிக்கட்டும். சிறுநீர் கழிச்சு முடிஞ்ச போற ஒரு வாளி தண்ணியை கொண்டு அந்த இடத்துல வீட்டுங்க. முடிஞ்சது பிரச்சனை, முடிஞ்சது பிரச்சனை. அன்பார்ந்தவர்களே, எப்படி நாகரிகம் என்று பாருங்கள், எப்படி ஒழுக்கம் என்று பாருங்கள். இன்னைக்கு நானும் நீங்களும் நடக்கிற மாதிரியே பார்த்தா அந்த சிறுநீர் கழிச்சவனுக்கு என்ன நடந்திருக்கும்? சிறுநீர் நோய் வார அளவுக்கு அடிச்சிருப்போம், நீரிழிவு நோய் வார அளவுக்கு என்ன செஞ்சிருப்போம்? அடிச்சிருப்போம். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த இடத்துல சொல்ல வேண்டிய முக்கியமான ஒரு நிகழ்வு, நமக்கிட்ட இல்லாத நாகரிகம், நமக்கிட்ட இருக்க வேண்டிய நாகரிகம் மாற்று மதத்தவன்ட்ட வந்துட்டது. அதுக்கு ஒரு சிம்பிள் சொல்றேன் பாருங்க, 2 சொல்றேன் பாருங்க. நாகல்ல இலங்கையில் ஒரு ஊர் இருக்குது. நாகல்ல எங்க? வரக்காப்பொலையிலிருந்து அம்பேபுச ரோட்ல அப்படியே திரும்பி போனீங்கன்னா ஒரு கிலோமீட்டர் போகும்பொழுது நாகல் என்ற ஊர் வரும். ஒரு சில வருடங்களுக்கு முன்னால பெரிய டெக்டர் ஒரு மாற்று மத சகோதரன் ஓட்டிக்கிட்டு வரார். பொதுவாகவே நானும் நீங்களும் விளங்கின உண்டு, பெரிய வாகனங்கள் ஓட்டுறவங்களுக்கு சில நேரம் கண்ட்ரோல் வராது, பிரேக் அடிச்சா என்ன செய்யாது, படாது, அப்படித்தானே? அவர் ஓட்டிக்கிட்டு வாராரு. வந்த வேகத்துல மஞ்சக்கோட்டை கடந்து சென்ற ஒரு புள்ளையிடம் மேல லொரி பட்டுடுது, புள்ள மௌத்தா போயிடுது. இவர் வேணும்னு முட்டினாரா? உள்ளத்தறிகிற ஆற்றல் எங்கள்கிட்ட கிடையாது, அப்படித்தானே? தவறி ஒருத்தரை கொலை செஞ்சா அதுக்கு இஸ்லாம் வேற வேற தீர்ப்புகளை சொல்லுது. அடிச்சு கொலை செய்ய சொல்லிச்சா இஸ்லாம்?
அடிச்சு கொலை செய்ய சொல்லிச்சா இஸ்லாம்? சொல்லல. ஏண்ட மகனை கொண்டால் எனக்குத்தான் உரிமை இருக்குது கொண்டவனை கொள்றதுக்கு, வேற யாருக்கும் ரைட்டு கிடையாது. வேற யாருக்கும் அந்த அதிகாரத்தை இஸ்லாம் தரவில்லை. எனக்கு கூட எப்படி தெரியுமா தருது? ஆட்சியோடு சேர்ந்து அதிகாரிகள் சொன்னாதான் நமக்கு கொலை செய்ய போகலாம். கம்பெடுத்தவன் வேட்டக்காரனாகிற மார்க்கம் அல்ல இஸ்லாமிய மார்க்கம். உடனே அந்த ஊராட்கள் சேர்ந்து என்ன செஞ்சாங்க? உங்களோட மௌலவிட்ட கூட அந்த விளக்கத்தை கேட்டுக்கொள்ளலாம். என்ன செஞ்சாங்க? அந்த டிரைவரை போட்டு அடின்னு அடிச்சாங்க. அவரை போய் வைத்தியசாலையில பார்த்து ஒருத்தர் சொன்னாங்க, தலையை பிடிச்சி பார்த்தா தலை குழுகுழுன்னு இருந்ததாம், ஓட அம்புடலையாம். அந்த அளவுக்கு அடிச்சு தலையெல்லாம் தகந்து. அன்பார்ந்தவர்களே, என்ன நடக்குது? என்ன நடக்குது? பெரிய டிராக்டர் வாகனத்தை ஓட்டிக்கிட்டு வாராரு, பிரேக் அடிக்க முடியல, புள்ளையிடல படுது, புள்ள மவுத். இஸ்லாமிய தீர்ப்பு, டிரைவரை அடிக்க முடியாது, டிரைவரை கொல்ல முடியாது. ஏன்? சக்தி மீறி வேணும்னு கொலை செஞ்சாதான் கிசாஸ் எல்லாம். தவறி நடந்தது கிசாசு கிடையாது. அன்பார்ந்தவர்களே, அப்படி இருந்தும் நாகரீகத்தை காட்ட வேண்டிய முஸ்லீம்கள், இஸ்லாத்தை காட்ட வேண்டிய முஸ்லீம்கள் எப்படி நடந்து கொண்டார்கள்? அநாகரீகமாக, அடாவடித்தனமாக, கீழ்த்தரமாக நடந்து கொண்டார்கள். ஒரு 2 கிழமைக்கு முன்னால நினைக்கிறேன், 2 கிழமைக்கு முன்னால எக்கல பிரதேசம், மாற்று மதத்தவர்கள் 100க்கு 100% வாழுகிற பிரதேசம். அந்த பிரதேசத்தால எங்களுடைய சகோதரர் ஒருவர் வாகனத்தை ஓட்டிக்கிட்டு போறார், காரை ஓட்டிக்கிட்டு போறார். ஒரு சகோதரர், மாற்று மத சகோதரர், தண்ட புள்ளைய உஸ்கூலுட்டு கூட்டிக்கிட்டு வரணுன்றதுக்காக, கிளாஸ் முடிஞ்சு கூட்டி கொண்டு வரணுன்றதுக்காக டபுள் கோட்ல முன்னால வந்து ஒரு கண்டெய்னரை ஓவர்டேக் பண்றார். அது வேகமாக வந்து கார்ல படுது. கார்ல பட்ட உடனே அவரை தூக்கி கண்டெய்னர் அடியில வீசுது. அதே இடத்துல ஆள்காலி. இதே நிகழ்வு இஸ்லாமிய கிராமத்துக்கு நடந்திருந்தா செத்தவனை தூக்குறதுக்கு முன்னால டிரைவர் செத்து. அப்படித்தானே? அல்லாஹ் பாதுகாக்கணும். அந்த அளவுக்கு அநாகரிகமா நம்ம நடந்து கொள்றோம். அந்த இடத்தில் இருந்த மாற்று மத சகோதரர்கள் எல்லாம் வந்து அந்த டிரைவர் பொடியனை புகழ்ந்தாங்களாம். டிரைவர் முஸ்லிம் பொடியன் புகழ்ந்தார்களாம். நீ நிறுத்தினத்துக்கு நன்றி அப்பா, வாகனத்தை உண்ட மேல் எந்த குற்றமும் இல்லை என்று அந்த இடத்தில் இருந்த மாற்று மத சமூகம் சாட்சி சொன்னதாம். அல்லாஹு அக்பர். இந்த 2 நிகழ்வையும் வச்சு பாருங்க, யாருக்கிட்ட இருக்க வேண்டிய பண்பு யாருக்கிட்ட போய் நிக்குது. அன்பார்ந்தவர்களே, அந்த உத்தமர்கள் சஹாபாக்கள் நானும் நீங்களும் பெற வேண்டிய பாடம். அப்படிப்பட்ட அற்புதமான அஹ்லாக்குகள், அற்புதமான நடைமுறைகள் அவர்களுடைய வாழ்க்கையில் இருந்திருப்பதை பார்க்க முடிகிறது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு கத்தியினால் குத்தப்படுகிறார், மரணப்படுக்கையில இருக்கிறார். புகாரில் வரக்கூடிய ஹதீஸை வாசி பார்த்தா அவங்க எல்லாருக்கும் தெரியும். எப்படி இருந்தார்கள் தெரியுமா? சாப்பிடக்கூடிய சாப்பாடு வௌத்துலுக்கு நிக்காது, வெளியே வந்து கொட்டும். குடிக்கிற பானம் வெளியே வந்து கொட்டும். எப்படி பயங்கரமான நிலை, எப்படி பயங்கரமான நிலை. இந்த கட்டத்தில் ஒரு வாலிப பையன் வருகிறார். வாலிப தோழர் வந்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு நோய் விசாரிச்சு போட்டு, உங்களோட மறுமை வெற்றிக்காக அல்லாஹ் உதவி செய்யட்டும்னு துஆவை கேட்டு போட்டு திரும்பி போறாங்க. போற நேரம் உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய கண் பார்வை அந்த வாலிபனின் ஆடையில் பட்டது. வாலிபனின் ஆடையில் பட்டது. எப்படிப்பட்ட நேரம், எப்படிப்பட்ட நிலைமை, கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். சாப்பிடுற சாப்பாடு வௌத்துலுக்கு நிக்காது, குடிக்கிற பானம் வௌத்துலுக்கு நிக்காது. அடுத்த நிமிஷம் மௌத்து வருமோன்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற கட்டம். இந்த நேரத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய கண்ணுக்கு என்ன படுது? வந்துட்டு போன சகோதரரோட உடுப்பு கீழே தொங்கிக்கிட்டு இருக்குது, கரண்டை காலுக்கு கீழால இழுபட்டு கொண்டு போகிறது. உடனே என்ன தெரியுமா செஞ்சாங்க? அந்த வாலிபனை அழைத்து வாருங்கள் என்று சொன்னார்கள். அழைத்து வரப்பட்டார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், வாலிபனே, உன்னுடைய ஆடையை உயர்த்துவீராக, உன்னுடைய ஆடையை உயர்த்துவீராக. இதுதான் உன்னுடைய உள்ளத்துக்கும் தூய்மையானது, ஆடைக்கும் தூய்மையானது என்று எந்த கட்டத்தில் தௌவா செய்றாங்க? எந்த கட்டத்தில் தௌவா செய்றாங்க? அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, நானும் நீங்களும் இப்படி ஒரு தஅவா சிந்தனையோடு இஸ்லாத்தை போதிக்க வேண்டும், மக்களுக்கு சொல்ல வேண்டும், நாகரீகமாக மார்க்கத்தை போதிக்க வேண்டும் என்ற ஒரு சிந்தனை இருந்தா எவ்வளவு மாற்றம் வரும் சகோதரர்களே. சமூகத்தில் எவ்வளவு மாற்றம் வரும். இன்னைக்கு நானும் நீங்களும் நடந்து கொள்ற முறை, பள்ளிக்கு வார சமூகம் குறைஞ்சு போகுது, தொலைவார சமூகம் குறைஞ்சு போகுது. ஏன்? இவனோட தொலைலாம் எங்களுக்கு. ஏன்? அடாவடித்தனமா?
ரவுடித்தனமா, சண்டித்தனமா, இதெல்லாம் இஸ்லாத்துல கிடையாது. இதெல்லாம் யுத்த காலத்துல வச்சுக்கோங்க. முஸ்லிம்களுக்கும் காபிர்களுக்கும் யுத்த காலம் என்று வந்தால் அதுல போய் சண்டித்தனம், ரவுடித்தனம் எல்லாம் காட்டுங்க. பள்ளி உள்ளுக்கு வந்தா ஒரு ஈமானோடு இஸ்லாத்தோடு கலந்த நாகரிகமான நட்பண்புகள் நிறைந்த ஒரு மூமினாக, ஒரு முஸ்லிமாகத்தான் எல்லோரும் இருக்க வேண்டும் என்ற ஒரு பாடத்தை அந்த உத்தமர்களுடைய வாழ்விலிருந்து நானும் நீங்களும் பெற வேண்டும். அப்பொழுதுதான் நாங்களும் முஸ்லிம்களாக வாழலாம். எங்களுக்கு பிறக்கின்ற பிள்ளைகள், எங்களுடைய பிள்ளை குட்டிகள், எங்களுடைய மனைவிமார்கள், எங்களுடைய அடுத்த தலைமுறைக்கு சரியான இஸ்லாத்தை விட்டு செல்லலாம், சரியான இஸ்லாத்தை விட்டு செல்லலாம். எனவே அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, ஈமானிய உறவுகளே, அந்த உத்தமர்களுடைய வாழ்க்கையை புரட்டினால் நாங்கள் வர வேண்டிய பாடங்கள் நிறைய இருக்கின்றன. எல்லாவற்றையும் சொல்வதற்கு இந்த நேரம் இடம் கொடுக்காது. எனவே இந்த நேரத்துக்கு உட்பட்டு முடியுமான அளவு நானும் நீங்களும் பெற வேண்டிய பாடங்களை அந்த உத்தமர்களின் வாழ்விலிருந்து எடுத்து வைத்திருக்கின்றேன். எனவே இது போன்ற நிறைய படிப்பினைகள் இருக்கின்றன. நானும் நீங்களும் தேடி படிக்க வேண்டும். உண்மையான முஸ்லிம்களாக நாங்களும் வாழ்ந்து எங்களுக்கு பின்னால் வருகின்ற அடுத்த தலைமுறைக்கு தூய்மையான முறையில் இஸ்லாத்தை விட்டு செல்வதற்கு நானும் நீங்களும் முயற்சி செய்ய வேண்டும். வல்லவன் ரஹ்மான் என்னையும் உங்களையும் எல்லா ஈமானிய உறவுகளையும் உண்மையான முஸ்லிம்களாக வாழச் செய்து உண்மையான முஸ்லிம்களாக மரணிக்க செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.